ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன மூவி பார்க்க போகிறோன்னா பரிமளா அண்ட் கோ. ஃபஸ்ட் எடுத்தோன்னா பார்த்தீங்கன்னா ஃபோனில் அலார சவுண்ட் அடிச்சுக்கிட்டே இருக்கும். அதை ஆஃப் பண்ணிவிட்டு ஹீரோயின் வந்து படுத்து தூங்கிடுவாங்க. இதை கேட்டுட்டு வந்து ஹீரோயினோட அம்மா வந்து அவங்க கிச்சனில் வேலை பார்த்துட்டே இருப்பாங்க. அவங்க சவுண்டு கொடுப்பாங்க. ஏன் எப்போ பாரு அலாரம் வைக்கிறேன், நான் எந்திக்க மாட்டேங்க, இன்றைக்கி காலேஜ் உண்டா இல்லையா அப்படி மாதிரி கேட்பாங்க. அதுக்கு ஹீரோயின் வந்து காலேஜ் கிடையாது, ஆனால் இன்றைக்கி எக்ஸாமு அப்படிம்பாங்களா. டைம் பார்த்தா 8 ஆயிரும். உடனே வேகமாயிடுச்சு, கிளம்ப போறியா அடி வாங்க போறேன்னு அவங்க சவுண்டு கொடுப்பாங்க. அடுத்து ஹீரோயின் வேகமாக ஃபோனுக்கு சார்ஜ் போட்டு வேகமாக ரெஸ்ட் ரூம் கதவை தட்டுவாங்க. உள்ளே அவங்க தங்கச்சி இருப்பாங்க. அடுத்து அவங்க வெளியே வந்தோன்னே ஹீரோயின் உள்ளே போய் கிளம்ப ஆரம்பிச்சிருவாங்க. அடுத்து வீட்டு காலிங் பெல் அடிக்கிற சவுண்டு கேட்குமா. அதை கேட்டுட்டு ஹீரோயினோட தங்கச்சி வந்து போய் கதவை திறப்பாங்க. அங்கே யார் வந்திருப்பாங்கன்னா, இந்த கணக்கு எடுக்கிறவங்க வந்து, அதாவது எஸ்ஐஆர் ஃபார்ம் மூலமாக கணக்கு எடுக்கிறவங்க வந்து வீட்டில் பரிமளாங்கிறது யார் அப்படி மாதிரி கேட்பாங்க. அதை கேட்டு தங்கச்சி சொல்லுவாங்க, அது எங்கள் அப்பா அப்படிம்பாங்க. அப்போ வந்து அப்பா கேரக்டர் வந்து அறிமுகமாயிருவாங்க. நான் தான் பரிமளா, இது வந்து பாட்டியோட பேர் சென்டிமெண்டலாக வச்சுருக்காங்க அப்படி மாதிரி சொல்லிப்பாங்க. அடுத்து சுதந்திரம் யார் அப்படின்னு கேட்பாங்க. அது வந்து அம்மா அப்படின்னு தங்கச்சி சொல்லும். கேட்டதுக்கப்புறம் சுதந்திரம் வந்து, நான் சுதந்திர தினத்தன்னைக்கு பிறந்ததால என் பேர் சுதந்திரன்னு வச்சுட்டாங்க, ஆனால் இந்த வீட்டுக்கு வந்ததுலேருந்து எனக்கு சுதந்திரமே இல்லை, எப்போ பாரு கிச்சனில் தான் இருக்க வேண்டியதாக இருக்குன்னு அப்படி அவங்க அம்மா புலம்புவாங்க. அடுத்து பராசக்தி யாருன்னு கேட்பாங்களா. பராசக்தி என்னோட அக்கா அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. அடுத்து மதுமிதா, நான் தான், தங்கச்சி பேர் மதுமிதா. அடுத்து வேறு யாராவது வீட்டில் இருக்காங்களா அப்படின்னு அவங்க கணக்கு எடுக்கிறவங்க கேட்பாங்க. அதுக்கு அவங்க தங்கச்சி சொல்லுவாங்க, டீனா இருக்கா அப்படிம்பாங்க. அது யாருன்னு கேட்டோன்னா நாய் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் ஒவ்வொருத்தவங்களாம் அறிமுகமாகிப்பாங்க. அடுத்து வந்து மறுபடியும் ஒரு டோர்ஸ் வந்து தட்டுவாங்க. அது யாருன்னு பார்த்தீங்கன்னா யோகி பாபு. அவங்க தான் இவங்க வீட்டோட ஹவுஸ் ஓனராக இருப்பாங்க. அவங்க வந்து, ஏன் இப்போ பாரு மோட்ரு போடுறீங்களே, அதை ஆஃப் பண்ண மறந்துடுவீங்களா அப்படி சொல்லிட்டு இருப்பாங்க. ஃப்ரண்ட்டில் வந்து தண்ணி வந்து கொட்டிக்கிட்டு இருக்கும். உடனே ஊர்வசி, அதாவது அம்மா கேரக்டர் வந்து ஊர்வசி பண்ணியிருப்பாங்க. இப்போ அம்மா சொல்லுவாங்க, இல்லை எப்போ பாரு என் பெரிய பொண்ணு தான் மோட்டர் சுவிட்சை போடுறா, ஆனால் ஆஃப் பண்ண மறந்துடுறா, சாரி இனிமேல் நாங்கள் ஆஃப் பண்ணிடுறோம் சொல்லிட்டு அப்படியே ஆஃப் பண்ணிடுவாங்க. அடுத்து அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லோரும் காட்டுவாங்க. இப்போ அம்மா வந்து கேட்பாங்க, இன்றைக்கி நைட்டு சப்பாத்தி வேணுமா, இட்லி வேணுமா, தோசை வேணுமா அப்படிம்பாங்க. அதுக்கு அப்பா வந்து தோசை, பெரிய பொண்ணு பராசக்தி வந்து இட்லி, இன்னொரு பொண்ணு வந்து சப்பாத்தி, அந்த மாதிரி மாற்றி மாற்றி கேட்பாங்க. உடனே அவங்க அம்மா சொல்லுவாங்க, ஏதாவது ஒன்று தான் சொல்லணும், இல்லாட்டி நான் பொங்கல் செஞ்சுருவேன் அந்த மாதிரி சொல்கிறாங்க. உடனே எல்லாருமே சப்பாத்தின்னு சொல்கிறாங்க. உடனே எல்லோரும் வந்து ஹெல்ப் பண்ணிங்கன்னா வேகமாக செஞ்சிடலாம் சொல்லிட்டு ஃபேமிலியாக சமையல் ஹெல்ப் பண்ணி சப்பாத்தி போட்டு சாப்பிட்றாங்க. அந்த மாதிரி சீன் போய்கிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் ஹீரோ வந்து அறிமுகம் வராங்க. இப்போ அக்கா கேரக்டர் பராசக்தி இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு ஜோடி ஒருத்தவங்க வந்து அவங்கள ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்காங்க. உடனே அவங்க திருப்பி இப்போ அவங்கள்ட்ட பேசுகிறாங்க, இதுக்கு எப்போ பாரு என்னை ஃபாலோ பண்ணுறேன், நான் வந்து யாருக்கும் அடங்க மாட்டேன்னு எங்கள் அம்மாவே சொல்லுவாங்க, நானும் அவனுக்கு செட் ஆக மாட்டேன் அந்த மாதிரி சொல்லுவாங்க. உடனே அந்த ஹீரோ சொல்லுவான், அதெல்லாம் இல்லை, எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படி மாதிரி அவங்கள ப்ரப்போஸ் பண்ணுவாங்க. அடுத்து அவங்க 2 பேரும் பேசிப்பாங்க. அடுத்த நெக்ஸ்ட் டே வந்து வர்க்கீஸ்னு ஒருத்தவங்க வந்து அறிமுகமாவாங்க. அவங்க யாருன்னா, நம்ம அவங்களோட 2வது பொண்ணு இருக்காங்க பார்த்தீங்களா, பரிமளாவோட அந்த மதுமிதா, அவங்கள ஃபாலோ பண்ணுறவங்க. அவங்க வந்து அவங்க வீட்டு முன்னாடி பைக்கில் வந்து நிப்பாட்டிட்டு மது டார்லிங் அந்த மாதிரி சவுண்டு கொடுத்துட்டு இருப்பாங்க. அப்போ பரிமளா, அதாவது அப்பா பரிமளா வந்து போய் பேசுவாங்க, ஏன் இப்படி பண்ணுறீங்க, நீங்கள் இதெல்லாம் எங்களுக்கு செட் ஆகாது, நீங்கள் தயவு பண்ணி போயிருங்க அப்படிம்பாங்க. அதை கேட்டால் வர்க்கீஸ் வந்து போக மாட்டான், உன் பொண்ணை எனக்கே கொடுத்துரு, நான் நல்லா பார்த்துக்குவேன் அப்படின்னு மாதிரி அது இதுன்னு ரவுடித்தனம் மாதிரி பேசிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ பெரிய பொண்ணு பராசக்தி இருக்காங்களே, அவங்க காலேஜை விட்டு வீட்டுக்கு வருவாங்க. வேகமாக பார்த்துட்டு இருப்பாங்க. எதுக்குமே இப்படி வாசல் வந்து கத்திட்டு இருக்கான்னு அவங்க அம்மா கிட்ட சொல்லுவாங்க. யார் இவன் அப்படின்னு மாதிரி கேட்பாங்களா. அதுக்கு அவங்க அம்மா சொல்லுவாங்க, நம்ம மது இருக்கால, மது வந்து இவன் டெய்லி ஃபாலோ பண்ணி டார்ச்சர் பண்ணுறான். அது வந்து சீனா காட்டுவாங்க அவன் டெய்லி தொந்தரவு பண்ணுறத. உடனே இவளே ஒரு டார்ச்சல், இவளுக்கு ஒரு டார்ச்சலா அப்படி மாதிரி அவள் அக்கா கிண்டல் பண்ணிவிட்டு அமைதியாக இருப்பாள். உடனே அம்மா சொல்வா, நீ உள்ளே போ, எதுவும் பேச வேணாம், அப்பா பேசுகிறாங்களே அப்படிம்பாங்க. இவன் உள்ளே போயிடுவா, போய் ஃப்ரெஷ்அப் ஆவா. ஆனால் இவன் வெளியே வந்து எதாவது பேசிக்கிட்டே இருப்பான். ஃப்ரீடம், அதாவது அவங்க அம்மா பேசுவதுங்கிறதால ஃப்ரீடம் ஆண்டி பரிமளா அப்படின்னு அவங்க வாப்போன்னு பேசிட்டு ஏதாவது இடக்கு மடக்கா பேசிகிட்டு இருப்பானா. இதை பார்த்துட்டு கேட்டுட்டு அவளை ஹீரோயினால் பொறுமையாக இருக்க முடியாது, வேகமாக வெளியே வருவா. வந்து வர்க்கீஸ் கிட்ட சண்டை போடுவா. என்ன நினச்சிக்கிட்டு இருக்க, எப்போ பாரு எங்கள் அப்பா கிட்ட இப்படி தப்பாக பேசிக்கிட்டு இருக்க, யாராவது 4-5 பேரை வச்சு அடித்து வெளுத்துருவேன் அந்த மாதிரி மிரட்டுவா. உடனே அவன் பார்த்துட்டு, ஓ என்னையவே மிரட்டுறியா, மூஞ்சில் ஆசிட் மூட்டையை வீசிடுவேன் சொல்லிட்டு அவன் கத்துவான். உடனே அவங்க அப்பா வந்து, என் வீடு பாப்பா இப்படி பேசாதான் சொல்லிட்டு ஹீரோயினை உள்ளே அனுப்புவான். அடுத்து எல்லாம் கூட்டம்லாம் இதாயிருமா, எல்லாரும் அவளை வேடிக்கை ஒரு மாதிரி பார்ப்பாங்க பராசக்தியை. உடனே அப்படிலாம் பார்த்தாலும் பரவாயில்ல, அவள் கண்டுக்க மாட்டா. வர்க்கீஸை திட்டி விடுவான். உடனே இங்கேருந்து போறியா இல்லை என்ன பண்ணுற போறேன்னு கத்துவான். உடனே அவனும் பயந்துட்டு அப்படியே நகண்டுட்டு போயிடுவான். போனதுக்கப்புறம் அப்படியே அவன் மறுபடியும் அவன் ட்ரெக்ஸ் இதெல்லாம் இது பண்ணுற மாதிரி காட்டுவாங்க. அடுத்து நெக்ஸ்ட் டே வந்து அவங்க அம்மா கிட்ட பேசுவான். இந்த மாதிரி காய் வாங்கிட்டு இருப்பாங்க அவங்க அம்மா. அப்போ வந்து கடைக்காரங்கிட்ட சொல்லுவான், இந்த மாதிரி எனக்கு பொண்ணு கொடுக்க போகிறாங்க, அதனால் நல்ல காயை பார்த்து கொடு அப்படின்னு மாதிரி சொல்லுவாங்க. உன்னோட 2வது பொண்ணு தான் கல்யாணம் பண்ணலான்னு நினச்சேன், உன் மூத்த பொண்ணு 2 பொண்ணையும் நீ எனக்கே தான் தரேன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கிட்ட சொல்லுவாங்க. உடனே ஏன்பா இப்படிலாம் பேசுகிற, இப்படிலாம் பேசாத, அடுத்து ரொம்ப கஷ்டப்படுவேன் மாதிரி அவங்க அம்மா சொல்லுவாங்க.
நான் கஷ்டப்படுவேன் அதெல்லாம் கிடையாது, 2 பொண்ணு எனக்கு தான் அப்படிங்கிற மாதிரி இது பண்ணுவாங்க. அடுத்து ஒரு நாள் காலேஜ் விட்டு நம்ம மதுவும் அவங்க அக்கா 2 பேரும் வந்துக்கிட்டு இருப்பாங்க. வரும்போது மறுபடியும் வர்க்கீஸ் வந்து வம்பிழுத்து அன்றைக்கி ஓவராக சீன் போட்டு இப்போ பாரு உன்னை என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஒரு முட்டையை எடுத்து பராசக்தி மூஞ்சிலே போட்டுருவாங்க. உடனே பார்த்தா அது சாதா முட்டையாக தான் இருக்கும். உடனே அவங்களுக்கு ரொம்ப கோவம் வந்துடும். இதை வந்து யோகி பாபுவும் அவங்க பரிமளா அதாவது ஹீரோயினோட அப்பாவும் பார்த்துட்டு இருப்பாங்க. ஆனால் சீனா காட்டுவாங்க, ஒன்றும் பண்ண மாட்டாங்க. நீ அப்போ அவ்வளோ பேசுனே இப்போ எதாவது பண்ணு அவன் மறுபடியும் வம்பிழுப்பான். இருடா அவனை கொல்லாமல் விட மாட்டேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் மிரட்டிட்டு அங்கேருந்து போயிடுவா. அடுத்து நெக்ஸ்ட் டே வந்து தீபாவளியாக இருக்கும். தீபாவளி அன்றைக்கி அவங்க அப்பா வந்து அப்பா வெயிட்டு ஸ்வீட்ஸ்லாம் வாங்கிட்டு வந்தீங்களான்னு வேகமாக பேக்கப் பார்ப்பாங்க. அவங்க அப்பா ஸ்வீட் மட்டும் தான் வாங்கிட்டு வந்திருப்பான், வெயிட்டு வாங்கிட்டு வந்திருக்க மாட்டான். உடனே 2 பொண்ணுங்களும் ஏன்ப்பா இப்போ பாரு வெயிட் வாங்காமல் வரீங்க அப்படிம்பாங்களா. இப்போ வெயிட் வாங்கினா அது தேவையில்லாத காசு செலவு, அடுத்து நம்ம கையில் கீழே பட்டுருச்சுன்னா அது நமக்கு அடிபட்டு தான் மிச்சம். நம்ம என்ன பண்ணுவோம், ஸ்வீட் சாப்பிட்டுட்டே மொட்டை மாடியில் போய் எல்லார் வெயிட்டு வெடிக்கிறதும் பார்ப்போம். ஒவ்வொரு வெயிட்டும் வெடிச்சது நம்மளே வெடித்த மாதிரி சந்தோஷத்தை தரும் சொல்லுவாங்க. அடுத்து அன்றைக்கி நைட்டே மொட்டை மாடியில் போயிட்டு அவங்க வெயிட்டு வெடிக்கிறதெல்லாம் பார்த்துட்டு ஸ்வீட் சாப்பிட்டுட்டே பார்ப்பாங்க. அப்போது வந்து 0 பட்ஜெட் தீபாவளியா அப்படிங்கிற மாதிரி அவங்க அம்மா பேசுவாங்க. அவங்களும் ஆமான்னு சொல்லி சிரிச்சுப்பாங்க. இந்த பக்கம் நம்ம ஹவுஸ் ஓனர் ஊர்வசி அவங்க ஒய்ஃபும் அதாவது யோகி பாபு அவங்க ஒய்ஃபும் வெயிட்டு வெடிச்சுக்கிட்டு இருப்பாங்க, அந்த கம்மி மத்தா பிடிச்சிட்டு இருப்பாங்க. உடனே நீ நல்லா வெயிட்டு வாங்கி கொடுக்காமையே நல்லா சமாளிக்கிற அப்படின்னு மாதிரி பேசுவாங்க. அடுத்து நம்ம அம்மா அப்பாவும் பேசிப்பாங்க. என்ன பேசிப்பாங்கன்னா, இந்த மாதிரி நான் வெயிட்டு வாங்கலான்னு தான் போனேன், அப்போது ஒரு நகை கடை பக்கத்தில் இருந்துச்சு, வெயிட்டு முக்கியமாக நகை முக்கியமாக, இந்த மாதிரி நம்ம தங்கங்க வாங்கினா தான் நம்ம தங்கங்களை வந்து கரையேற்ற முடியும், அதனால் நகையே வாங்கிட்டேன்னு சொல்லிட்டு ஒரு நகை ஜுவல்ஸ் எடுத்து அவங்க அம்மாட்ட கொடுப்பாங்க. உடனே அவங்க அம்மாவும் சரி சொல்லி வாங்கிப்பாங்க. அந்நேரம் மறுபடியும் ஒரு வெயிட்டு சத்தம் கேட்குமா, கீழேருந்து மது டார்லிங் சொல்லிட்டு அந்த வர்க்கீஸுங்கிறவன் சவுண்டு கொடுப்பான். அதை கேட்டு எல்லோரும் மாடியிலேருந்து எட்டி பார்ப்பாங்க. இவன் எதுக்கு இப்படி டார்ச்சர் பண்ணுறான் அப்படின்னா, நாளைக்கு எப்படினாலும் உன் பொண்ணை எனக்கு தான் கொடுக்க நீ சொல்கிற, நாளைக்கு தீபாவளி அன்னைக்கு நல்ல நியூஸ் சொல்கிறேன்னு சொல்லிட்டு ஓகேவா பரிமளா அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்பா பார்த்து அந்த வர்க்கீஸ் கத்துவான். உடனே அவனுக்கு ஒன்றுமே புரியாது, ரொம்ப கோவப்படுவாங்க. அடுத்து என்ன பண்ண தெரியாமல் கீழே இறங்கி வந்துடுவாங்களா. வந்ததுக்கப்புறம் இவன் ஏன் இப்படி பண்ணுறான்னு சொல்லுவான். அடுத்து அவள் மது இருக்கா பார்த்தீங்களா, அவள் ஃபோனில் ஒரு ஃபோட்டோ பார்த்து ஷாக் ஆவா. அதை வந்து அவங்க அக்கா கிட்ட காட்டுவா. உடனே அதில் பார்த்தேன்னா மை லைஃப்னு சொல்லிட்டு இன்ஸ்டாகிராமில் வந்து மதுவும் அந்த வர்க்கீஸ் சேர்ந்த மாதிரி ஒரு ஃபோட்டோ போட்டிருப்பாங்க. அந்த ஃபோட்டோ வந்து அவன் எப்படி எடுத்திருப்பான்னா, அந்த பொண்ணு வந்து நடந்து போகும்போது வலுக்கட்டாயமாக கூப்பிட்டு செல்ஃபி எடுத்து அதை தான் போஸ்ட்டாக போட்டிருப்பான். உடனே ஏன் இப்படிலாம் பண்ணுறான்னு அவங்க அம்மா கேட்பாங்களா. அம்மா இது மட்டும் பண்ணலாம், அவன் அன்னைக்கு ஒரு நாள் அப்படின்னு மாதிரி பேசுவாங்களா. வேறு என்ன பண்ணான்னு கேட்கும்போது அவளை வலுக்கட்டாயமாக கூப்பிட்டு இழுத்து கன்னத்தில் முத்தம் கொடுத்துருப்பாங்க. இதே சொன்னோன்னா அவங்க ரொம்ப கோவம் வரும். அவங்க அப்பா வந்து இனிமேல் அவனை சும்மாவே விடக்கூடாது, அவனை கொன்ற வேண்டியதான் அப்படின்னு மாதிரி பேசுவாங்களா. அவனை எப்படி கொல்ல முடியும் அப்படிம்பாங்களா. உடனே அவன் எப்படிப்பட்டவன் தெரியுமா அப்படின்னு மாதிரி பேசிப்பாங்க. அப்போ தான் அந்த வர்க்கீஸ் யாருன்னா, அவன் வந்து ஏற்கனவே அவங்க அப்பாவை வந்து யாரோ ஒருத்தவங்க கொண்டு இருப்பாங்க அவன் சின்ன பையனாக இருக்கும்போது. அப்போ அவங்க அம்மா வந்து இந்த மாதிரி அப்பாவை கொல்லணும்னு சொல்லிட்டு அந்த ரிவெஞ்சுக்கு இதே வந்து 12 வருஷம் கழித்து பெரியவனானோன்னே அவங்க அப்பாவை கொன்னவனை வந்து கொண்டிருப்பான். இதை வந்து நம்ம அப்பா வந்து ஜெயராம் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க வந்து ஃபேமிலி மெம்பர்ஸை சொல்லுவாங்க. இவ்வளோ மோசமானவனை பற்றி உங்களுக்கு எப்படி தெரியுங்க அப்படின்னு மாதிரி ஊர்வசி வந்து அவங்ககிட்ட கேட்பாங்க. அதுக்கு அவங்க அப்பா சொல்லுவாங்க, அதாவது பரிமளா சொல்லுவாங்க, இந்த மாதிரி நம்ம பொண்ணை ஃபாலோ பண்ணுறான், அவன் எப்படிப்பட்டவன் நான் தெரியாமையா இருக்கேன், அவன் ரொம்ப மோசமானவன் தான் அப்படிங்காங்களா. இவனை நம்ம கொன்னாதான் நமக்கு வந்து ஃபேமிலிக்கு வந்து சேஃபு, இல்லை நம்ம பொண்ணுங்களை நிம்மதியாகவே இருக்க விட மாட்டான் அப்படி மாதிரி சொல்லுவாங்களா. உடனே பராசக்தி சொல்லுவா, ஆமாப்பா இவனை கொன்னுடுவோம் அப்படிங்காங்க. உடனே அதை கேட்டுட்டு அம்மா சொல்கிறாங்க, கொன்னுடலாம், ஆனால் நம்ம போலீஸ் கேஸுன்னு மாட்டிடுவோமே, மாட்டாமல் எப்படி இருப்போம் அப்படின்னு மாதிரி புலம்புவாங்க. அவள் தங்கச்சியும் ஆமாப்பா இதெல்லாம் கொஞ்சம் பயங்கரமாக இருக்குப்பா அந்த மாதிரி சொல்லுவாங்களா. சொல்லிவிட்டு அந்த தீபாவளி அன்றைக்கி முதல் நாள் நைட்டு முடிஞ்சிடும். நெக்ஸ்ட் டே வந்து கோயிலுக்கு போவாங்க. கோயிலில் சாமி கும்பிட்டு நடந்து வந்துக்கிட்டு இருப்பாங்க. அப்போது யாரோ இறந்துட்டாங்க சொல்லி ஒரு க்ரௌடாக இருக்கும். அப்போ பரிமளா அடுத்து சுதந்திரம் அடுத்து அவங்க 2 பொண்ணு நடந்து வந்துட்டு இருக்கும்போது பரிமளா வந்து சுதந்திரம் அவங்க அம்மாட்ட பார்த்து சொல்லுவாங்க, அங்கே போகிறது உன் தம்பி மாதிரி தெரியுதே அப்படிம்பாங்களா. ஏன் தம்பி மட்டுமா, உங்கள் தம்பியாக கூட இருக்கலாம் அப்படி மாதிரி சொல்லிவிட்டு அவங்க அங்கேருந்து போயிடுவாங்க. அப்போ கூட்டம் கூட்டினதை பார்த்து இந்த பராசக்தியும் அந்த மதுவும் இப்போ என்னன்னு எட்டி பார்க்க போவாங்க. அங்கே வர்க்கீஸ் அந்த மதுவை ஃபாலோ பண்ணால் பார்த்தீங்களா, அவன் வந்து செத்து கிடப்பான். அவன் கை வலது கை வந்து துண்டாக வெட்டி கிடக்கும், உடம்பெல்லாம் கழுத்தை நெரிச்சு ரொம்ப கொடூரமாக செத்து கிடப்பான். இதை பார்த்தோன்னா அவங்க ரொம்ப பயந்துருவாங்க. 2 பேர் பயந்துட்டு வேகமாக வீட்டுக்கு பக்கம் போவாங்க. அதுக்கப்புறம் போலீஸாக யார் வராங்கன்னா மிஸ்கின், அவங்க தான் மெயின் கேரக்டர், இன்ஸ்பெக்டராக வராங்க. அவங்க வந்து எப்படி வராங்கன்னா, அவங்க காஸ்ட்யூமே கையில் கிரிட்டு மேலே யூனிஃபார்ம் ஷர்ட் போட்டு வேகமாக இறங்கி வராங்க. அப்போ மற்ற கான்ஸ்டபிளை கேட்காங்க, ஏன்டா தீபாவளி அதுமாக போட்டு டார்ச்சர் பண்ணுறீங்க அப்படின்னு மாதிரி கேட்பாங்களா. இல்லை சார் இந்த மாதிரி வர்க்கீஸ் அவன் இறந்துட்டான், யார் கொன்னாங்கன்னு தெரியல அந்த மாதிரி இன்ஸ்பெக்டர் மிஸ்கின் கிட்ட சொல்கிறாங்க.
அதை அவன் பார்த்துட்டு யாராக இருக்கும் இவனே ஒரு அதாவது ரவுடி பையன் யார் கொண்டிருப்பாங்கன்னு தெரில கேஸை பார்க்கணும் சொல்லி இவங்க பேசிகிட்டு இருப்பாங்க. அடுத்து இங்கே நடந்ததை பார்த்துட்டு நம்ம பராசக்தி மது அவங்க அப்பா அம்மா கிட்ட போய் சொல்கிறாங்க, அப்பா இந்த மாதிரி அவன் இறந்துட்டான்ப்பா, இந்த மாதிரி ரோட்டில் இருந்தால் நாங்கள் பார்த்தோன்னு சொல்கிறாங்க. அதை கேட்டு ஜெயராம் வந்து ஒரு மாதிரி சந்தோஷப்பட்டுட்டு அவங்க வீட்டு முன்னாடி வெடி இருக்கா, அந்த சரவெடியை போட்டு கொளுத்திட்டு அப்போ இருப்பான். அப்போ யோகிப்பா வந்து ஹாப்பி தீபாவளி அப்படின்னு ஜெயராம்கிட்ட சொல்லுவான். உடனே ஜெயராமும் ஹாப்பி தீபாவளி அப்படின்னு சொல்லிப்பாங்க. உடனே அம்மாவுக்கும் பொண்ணுங்களும் டவுட் ஆகும், ஒருவேளை அப்பா தான் ஆளை வச்சு கொண்டுட்டாங்களோம் போது ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக் வரும். அவன் வந்து இந்த மாதிரி பொண்ணுங்களை அந்த ஆசிட் மூட்டை வச்சு வெடிக்கும் போது பார்த்த சீனு. அடுத்து அவன் சில ஆளுங்களை போய் விசாரிக்க போவான், இந்த மாதிரி கையை வெட்டணுன்னா இவ்வளோ காசு, காலை வெட்டினா காசு, அதை நினச்சி பார்ப்பாங்களா, அப்பா தான் கொண்டுட்டாங்க போல் அப்படி மாதிரி நினைப்பாங்க. அவனே அப்போ நீங்கள் தான் பண்ணிட்டீங்களான்னு கேட்கும்போது இல்லை நான் பண்ணலை எனக்கு தெரியாதுன்னு அவனும் அப்பா சொல்கிறான். உடனே எனக்கு என்னவோ அம்மா மேலே தான் டவுட்டு, ஏன்னா அம்மா ஏற்கனவே சொல்லியிருக்கா உன்னை சும்மா விட மாட்டேன் ஏன் இப்படி பண்ணுறேன்னு சொன்னா, ஒருவேளை அவன் தம்பியை வச்சு கொண்டிருப்பான்னு சொல்லிட்டு அது ஒரு இமேஜின்ஸினாக கட்டுவாங்க. அவன் தம்பியும் அதாவது ஒரு சுதந்திரத்தோட தம்பி, அதுக்கப்புறம் நம்ம பரிமளா அவன் தம்பி சேர்ந்து கொண்டிருப்பாங்கள மாதிரி சீனாக காட்டுவாங்க. அதுக்கப்புறம் நான் கொல்லலை எனக்கு எதுவும் சம்மந்தம் இல்லைன்னு அம்மா சொல்லுவாங்க. அடுத்து பராசக்தி இருக்காங்களா, ஒருவேளை பராசக்தி தான் கொண்டிருப்பாங்கன்னு அம்மா அப்பா 2 பேரும் பார்ப்பாங்க. அப்பா நான் சும்மா தான் உதாரி விடுவேன், மற்றபடி நான் சீனாக தான் ஃப்ளோவில் பேசினேன், அன்றைக்கி அடிச்சிருவேன் இது பண்ணிடுவேன்னு, மற்றபடி எனக்கு எதுவும் சம்மந்தம் கிடையாதுப்பா அம்மாங்க. உடனே தங்கச்சியை பார்த்தோன்னே அப்போ ஒருவேளை இவ தான் கொண்டிருப்பான்னு தோணுது அப்படிம்பாங்க பராசக்தி. உடனே அவள் யோசிச்சு பார்ப்பாங்க, ஏன் அப்படி சொல்லும் போது அன்றைக்கி அவன் வம்பிழுக்கும் போது அவள் சொல்லியிருப்பா வர்க்கீஸ் கிட்ட, உன் சாவு என் கையில் தாண்டான்னு. உடனே அதை கேட்டு நான் சும்மா தான்ப்பா சொன்னேன், நான் எதுவும் பண்ணலாப்பான்னு அவளும் நான் பண்ணலாப்பாம்பா. இதெல்லாம் வீட்டு வாசல் நின்று பேசிகிட்டு இருப்பாங்க, இதெல்லாம் யோகி பாபு பார்த்துட்டு இருப்பான். உடனே வாங்க இதனால் நம்ம வீட்டுக்குள்ளே போய் பேசுவோம் சொல்லிட்டு அப்படியே மெதுவாக வீட்டுக்குள்ளே போயிடுவாங்க. போனதுக்கப்புறம் யார் கொண்டிருப்பாங்க ஒவ்வொருத்தவங்களாம் மாற்றி கேட்டுக்கிறாங்க, நான் இல்லைன்னு சொல்லி பேசிக்கிறாங்க. ஏன்னா ஒருவேளை அப்பா வந்து காசு கொடுத்து ஆள் வச்சு இது பண்ணிட்டாங்களோ, இல்லாட்டி அம்மா வந்து அவங்க தம்பி அடுத்து அப்பாவோட தம்பி மூலமாக வச்சு இது பண்ணிட்டாங்க, இல்லை பராசக்தி வந்து அவள் லவ்வர் ஒருத்தர் வந்தான் பார்த்தீங்களா அவளை வச்சு கொலை பண்ணிட்டானோ, இந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களாம் சீன் பையாக மாற்றி திங்க் பண்ணிப்பாங்க. ஆனால் யாரு கொண்டாங்கன்னே தெரியாது. அடுத்து வந்து போலீஸ் வந்து அதை பற்றி இன்வெஸ்டிகேட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. பேசிக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ இருக்கான் பார்த்தீங்களா, அவன் வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு போவான். அப்போ போயிட்டு என்ன பண்ணுவான்னா, சார் இன்ஸ்பெக்டர்கிட்ட ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் அந்த மாதிரி சொல்லுவாங்க. உடனே நான் தாண்டா இன்ஸ்பெக்டர் என்ன கம்ப்ளைண்ட்னு கேட்கும்போது, நான் பார்க்கிங்கில் என்னோட பைக்கை நிப்பாட்டியிருந்தேன் எனக்கு மிஸ் ஆகிடுச்சு சார் அப்படிம்பாங்களா. 100 ரூபா பார்க்கிங் காசு கொடுக்காம பைக்கை தொலைச்சிட்டியா அப்படின்னு மாதிரி மிஷ்கின் அந்த போலீஸ் இன்ஸ்பெக்டருக்கெல்லாம் அவங்க சொல்லுவாங்க. உடனே இல்லை சார் சொல்லி கம்ப்ளைண்ட் எழுதி கூட சொல்லிட்டு கிடைச்சா சொல்கிறோன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுவாங்க. அவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் போலீஸ்க்கு வந்து ரொம்ப ப்ரெஷர் ஆகும். அதாவது நம்ம வர்க்கீஸ் அம்மா வந்து மற்றவங்கட்டெலாம் பேசி இந்த மாதிரி அவங்க கொஞ்சம் ரவுடி தான் பண்ணுவாங்களா, அந்த போதைப்பொருள் இந்த மாதிரிலாம் பிஸ்னஸ் இது பண்ணுறதால அவங்க நிறைய பேர் டீலிங் தெரியுமா, அதனால போலீஸ் ப்ரெஷர் கொடுப்பாங்க. அப்போ அவரும் கண்டுபிடிக்க தான் சார் ட்ரை பண்ணுறோம், ஒவ்வொருத்தங்களாம் விசாரிக்கும், ஒருவேளை அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கொண்டிருப்பாங்களா யார் கொண்டிருப்பாங்கன்னு தெரியல, நாங்கள் சர்ச் பண்ணுற மாதிரி அவன் போலீஸ் இன்ஸ்பெக்டர் சொல்லிடுவாங்க. நெக்ஸ்ட் டே வந்து நம்ம வர்க்கீஸ் அவங்க ஃப்ரெண்ட்ஸை போய் மிஷ்கின் அவங்க வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி நீங்களாம் யாருடா அப்படிங்கும்போது நாங்கள் வந்து வர்க்கீஸோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் சார், 7 பேருமே ரொம்ப க்ளோஸ்டு, ஒருத்தவங்க அவங்க சாப்பிட நீங்கள் தான் யாரோ ஒரு ஆள் கொண்டிருக்கீங்களா அந்த மாதிரி மாற்றி கேட்பாங்க. இல்லை சார் நாங்கள் எதுவும் பண்ணலாமாங்களா. அதுக்கப்புறம் இந்த மாதிரி அதாவது போதைப் பொருள்லாம் இது பண்ணுறீங்களே எப்படி கிடைக்கும் அந்த மாதிரி சொல்கிறாங்களா. இந்த மாதிரி ஸ்டாம்ப் இருக்குது சார், அதை போட்டால் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும், வேணால் ட்ரை பண்ணுங்க சார் சொல்லிட்டு போலீஸ்கிட்ட ஒன்று கொடுக்காங்க. அதான் வாயில் போகிற மாதிரி மிஷ்கின் போடுறான். போட்டதுக்கப்புறம் ஒருத்தங்களாம் விசாரிக்கான். அப்போ அவங்க எல்லாருமே சேர்ந்து ஒருத்தனை தான் சொல்கிறாங்க. அவன் வந்து வர்க்கீஸ்க்கு ஒரு எதிரி மாதிரி ஒரு சீன் காட்டுவாங்க. ஒரு இவன் தான் கொண்டிருப்பான்னு எனக்கு தோணுது சார் அப்படிம்பாங்களா. ஓ அப்படியா. அதே மாதிரி அவன் வர்க்கீஸோட ஃபோனை பார்க்கும்போது நம்ம மதுவோட நம்பர் இருக்குது பார்த்தீங்களா, அதை பார்ப்பாரு. இந்த பக்கம் வீட்டில் வந்து மதுவும் சோகமாக உட்காந்துட்டு இருப்பாங்க. அப்போ அவங்க அப்பா சொல்லுவாங்க, ஏன் இப்படி இவ்வளோ சோகமாக உட்காந்துருக்கேன் என்னாச்சு அப்படிம்பாங்களா. அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா அப்படிம்பாங்களா. அவங்க அம்மா சொல்லுவாங்க, நீ தான் அவன்கிட்ட பேசினதே கிடையாதுல்ல, எந்த இன்வெஸ்டிகேஷன் வந்தாலும் பார்த்துக்கலாம் ஃப்ரீயாக விடுவாங்க. இல்லைம்மா நான் ஒரு தடவை பேசியிருக்கேன் அப்படி மாதிரி சமாளிப்பாங்க. உடனே அவங்க அப்பா வந்து ஒரு இன்வெஸ்டிகேஷன் மாதிரி போலீஸ் விசாரிக்கிற மாதிரி சேரை போட்டு விசாரிக்க உட்காந்துருவாங்க. இந்த மாதிரி நீ எப்படி பேசுனேன்னு கேட்கும்போது இவன் ரொம்ப தொந்தரவு பண்ணான்ப்பா, அப்போ வந்து இப்பெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறதுக்காக அவன் நம்பரை வாங்கி நான் தான் ஃபோன் பண்ணேன், அவன் என்ன பேசினான் அப்படி மாதிரி அவங்க அப்பா கேட்பாங்க. இந்த மாதிரி அவன் எதுக்கு எடுத்தாலும் ஆசம் மது செல்லம் அப்படி மாதிரி சொல்வான், நான் ஃபோனை வை எப்படின்னு திட்டதான்ப்பா செஞ்சுருக்கேன், நான் எதுவும் பேசினதில்லை அப்படிம்பாங்களா. இது வேற பண்ணியிருக்கியா அப்படிம்பாங்களா. அதுமாரி இன்னொரு நாள் அப்படிம்பாங்களா. இன்னும் என்ன பண்ணாமாங்களா, அவன் டார்ச்சல் தாங்க முடியாமல் நான் மூக்குலேயே குத்திட்டேன்ப்பா. அதை பார்த்துட்டு அவங்க அம்மா வந்து எல்லாரையும் கூப்பிட்டு வந்து, ஏன் இப்படி பண்ண, அடிக்கணும்னா என் பையனை கல்யாணம் பண்ணிட்டு அடி, அப்படின்னா என் ஹஸ்பண்டையும் நான் அப்படி தான் அடிச்சிருக்கேன் அந்த மாதிரி அவங்க சிரிச்சுட்டே சொல்கிறாங்கப்பா, என்னன்னே தெரியல அப்படிம்பாங்களா.
உடனே அவனும் சிரிச்சுட்டே நின்னானா, அவன் மூக்கு வந்து நல்லா செவந்து வீங்கி இருந்தது. அதை பார்த்து நானும் சிரிச்சிட்டேன். உடனே பக்கத்தில் இருக்கவங்க எல்லாருமே பொண்ணு வெக்கத்தில் சிரிக்கா அப்படிங்கிற மாதிரி கார்னர் பண்ணிட்டாங்கப்பா, எனக்கு என்ன பண்ணனே தெரியல அப்படிம்பாங்களா. இது வேற ஏன் சொல்லிட்டு அவங்க ஃபேமிலி ஷாக் ஆயிடுவாங்க. பேசலான்னு பார்த்தா ஃபோன் நம்பர் வாங்கி பேச வேற செஞ்சிருக்கேன்னு சொல்லிட்டு இது பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் மிஷ்கின்ட்ட வேற அந்த மது நம்பர் கிடைச்சது பார்த்தீங்களா, அவன் ஃபோன் போடுவான். உடனே மது கிட்ட வந்து வர்க்கீஸ்னு அப்படி பேரில் வந்து ஃபோன் வருமா, அட்டன் பண்ணுவா. உடனே நீயாமா மதுன்னு மாதிரி அவன் கேட்பாங்களா. இல்லை சார் அப்படிம்பாலா. உனக்கு எப்படி நம்பர் வர்க்கீஸோட நம்பர் கிடைச்சது, நீ எப்படி பேசின அப்படின்னு கேட்பாங்களா. இல்லை சார் தெரியாமல் ஃபோன் போயிடுச்சு அப்படின்பா. உடனே நீ தான் இவனை இங்கே வர சொல்லியிருக்கியாமே, அது ஃபோனில் ரெக்கார்ட் பண்ணியிருக்காமா அப்படின்பா. அவள் கட் பண்ணிடுவா. பயந்துட்டு என்ன பண்ணேன்னு தெரியாமல் ரொம்ப நர்வஸாக இருப்பா. வந்து போலீஸாக தான் எம்பெருமாள் இருக்கான் பார்த்தீங்களா, அவன் வந்து மற்ற கான்ஸ்டபிள்கிட்ட பேசிக்கிட்டு இருப்பான். வர்க்கீஸ் என்ன பர்பஸ்க்காக கொண்டிருப்பாங்க அதை மாதிரி டிஸ்கஸ் பண்ணும்போது அப்போ சப் இன்ஸ்பெக்டர் அவன் சொல்லுவான், சார் ஒரு வேளை பிஸ்னஸ் எனிமீஸாக இருக்கலாம், இல்லாட்டி லவ் ப்ராப்ளமாக இருக்கலாம், இந்த மாதிரி ஏதாவது இருக்கும் சார் அப்படிம்பாங்களா. ஓ அப்படியா அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருப்பாங்க. இங்கே வந்து நம்ம அப்பா அம்மா அந்த ஹீரோ ஹீரோயின்லாம் இருக்காங்களா, அவங்களும் ரொம்ப நர்வஸாக இருப்பாங்க. இவங்களே நினச்சிப்பாங்க வீட்டில் யாரோ ஒருத்தவங்க தான் கொண்டிருக்காங்கன்னா யாருன்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க, யாருக்கும் அந்த மாதிரி பேசிப்பாங்களா. அப்போ அவங்களாம் சொல்லிப்பாங்க, நம்ம தான் யாரோ ஒரு ஆள் கொண்டிருக்கீங்க ஆனால் யாருன்னு ஒத்துக்க மாட்டேங்கிங்க, இப்போ நம்ம தப்பிக்கணும்னா ஒரே வழி பாபநாசம் படம் பார்த்துருக்கீங்களா, அதில் கமலஹாசன் வந்து எப்படி போலீஸ் கனெக்ட் எல்லா ஃபேமிலி எல்லோரும் ஒரே மாதிரி உண்மை சொன்ன மாதிரி பொய் சொன்னாலும் எல்லோரும் சேமாக சொல்லணும், அப்போ தான் நம்ம மாட்டிக்க மாட்டோம் மாதிரி பேசுவாங்க. உடனே நம்ம அம்மா சொல்லுவாங்க, நான் பாபநாசம் மூவி பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு எனக்கு மறந்துட்டு அப்படிம்பாங்களா. சரி யூடியூப்பில் இருக்கும் போய் பாரு அப்படிம்பாங்களா. யூடியூப்பில் வந்து அவள் பராசக்தி சொல்லுவாள், அப்போ சீனாக தான் இருக்குது படம் இல்லை அப்படிம்பாங்களா. உடனே சரி இந்த சன் நெக்ஸ்ட் ஏதாவது ஆப்பில் இருக்கும்ல அந்த மாதிரி பார்க்கும்போது அதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணால் 899 ரூபா கேட்காங்கப்பா அப்படி மாதிரி பராசக்தி சொல்லுவாங்க. அதை கேட்டு அவங்க அப்பா பரிமளம் வந்து ரொம்ப ஷாக் ஆயிடுவான். ஏற்கனவே அவங்க வந்து கொஞ்சம் சிக்கனமாக இருக்கிற கேரக்டர் மாதிரி தான் காமிச்சிருப்பாங்களா. உடனே அவங்க அப்பா எப்படி 899 ரூபா கொடுப்பாங்க அது மாதிரி பேசுவாங்க. உடனே அப்பா 299 தான் 1 மந்த்துக்கு, நான் அதை பார்த்து இது பண்ணுவோம் சொல்லிட்டு அந்த படத்தை டவுன்லோட் பண்ணி டிவியில் போட்டு பார்த்துட்டு இருப்பாங்க. அப்போது வந்து நம்ம எம்பெருமாள் போலீஸ்காரன் வந்து கரெக்டாக அவன் வீட்டு வாசல்லையாக போவான். பஸ் காரில் போனோன்னா அதை பார்த்தோன்னா வேகமாக டிவி வந்து ஒன்றா எவிடன்ஸ் ஆகிடும்னு சொல்லிட்டு படத்தை வேகமாக ஆஃப் பண்ணுவாங்க. அவன் அங்கேருந்து போயிடுவான். அதை பார்த்துட்டு நம்ம பரிமளா அவங்க அப்பா சொல்கிறாங்க, இதெல்லாம் ஒரு போலீஸ் அப்சர்வேஷனாக தான் இருக்கும், எப்படி நம்மளை கண்டிப்பாக விசாரிக்க வருவாங்க அப்படின்னு மாதிரி சொல்லிப்பாங்க. நெக்ஸ்ட் டே வந்து எல்லோரும் காலேஜ் ஆஃபீஸ்லாம் கிளம்புவாங்கள்ல, கிளம்பிட்டு இருக்கும்போது அம்மா மட்டும் தான் தனியாக வீட்டில் இருப்பாங்க. அதுக்கு பரிமளா வந்து அப்பா சொல்லுவாங்க, நீ மட்டும் தான் தனியாக இருக்க, எப்படியும் போலீஸ் இன்றைக்கி விசாரிக்க வருவாங்க, எது கேட்டாலும் எனக்கு தெரியாதுன்னு மட்டும் சொல்லிடு அப்படிம்பாங்க. அதை கேட்டு அம்மா எனக்கு அவ்வளோ சொல்கிற அளவு தைரியம் கிடையாது, பேசாமல் நானே வீட்டுக்குள்ளே இருந்துறேன், நீ வெளியே உள்ளே வச்சு பூட்டு போட்டு போயிருங்க, யார்ட்டையும் பதில் சொல்ல வேணால அப்படிம்பாங்க. சரி இதுவும் சரியான யோசனையாக தான் இருக்குது சொல்லிட்டு உள்ளே அம்மா வச்சு 3 பேரும் பூட்டிட்டு வெளியே வந்துட்டு இருப்பாங்க. அப்போ ஹவுஸ் ஓனர் யோகி பாபு இருக்காங்களே, அவன் வந்து கேட்பான், குடும்பமாக சேர்ந்து கொண்டுட்டீங்களோ அப்படின்னு மாதிரி பேசுவாங்க. உடனே இல்லைப்பா நாங்கள் எங்களுக்கு எதுவும் தெரியாது, நாங்கள் எதுவும் பண்ணலை, நாங்கள் காலேஜ் போகணும் ஆஃபீஸ் போகணும்னு சொல்லிட்டு அவங்க அங்கேருந்து போயிடுவாங்க. அதுக்கப்புறம் யோகி பாபுக்கும் ஒரு சீன் காட்டுவாங்க. அந்த டிவியில் வந்து வர்கீஸ் அவன் இறந்துட்டாங்கும் போது ஒரு நியூஸாக வரும். அப்போ வந்து அவனுக்குள்ளே ஒரு ரிவெஞ்ச் இருந்தாலும் இருக்கலாம் சொல்லிட்டு ஒவ்வொருத்தவங்க பாயிண்ட் ஆஃப் வியூ மாதிரியும் அந்த வர்கீஸ் இவங்க கொண்டு இருக்கலாம் அவங்க கொண்டு இருக்கலாம் மாதிரி ஒரு சீன் பையாக போய்கிட்டு இருக்கும். அடுத்து போலீஸ்காரன் கிட்ட வந்து மற்றவங்க விசாரணை அந்த சிசிடிவி கேமராஸு இதெல்லாம் என்ன பார்த்துட்டு இருப்பான். இந்த பக்கம் நம்ம வர்கீஸோட அம்மாட்ட இருக்காங்க பார்த்தீங்களா, அப்போ அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொல்லுவாங்க, இந்த மாதிரி ஜோபி ஜார்ஜன் அப்படின்னு ஒரு கேரக்டர், அசாம் முஸ்தாப் அப்படின்னு ஒருத்தன், 2 பேருமே வர்கீஸோட இறந்ததுக்கு வந்து வரலை, எனக்கு 2 பேருமே டவுட்டாக இருக்குன்னு மாதிரி அவங்க அம்மாட்ட சொல்லுவாங்க. அதை கேட்டு அவங்க வர்கீஸ் அம்மா சொல்லுவாங்க, எப்படியாவது அவன் தான் வர்கீஸ் என் பையனை கொண்டவனை கண்டுபிடிச்சிங்கன்னா இந்த வீட்டை நான் எழுதி தந்துடுறேன்டா, அதுவும் கல்யாண செலவு நானே பார்த்துக்கிறேன், நீங்கள் கண்டிப்பாக கண்டுபிடிக்கணும்டா அது மாதிரி அவங்க அம்மாட்ட சொல்லிட்டு இருப்பாங்க. உடனே அவங்க ஃப்ரெண்ட்ஸும் சரிம்மா கண்டிப்பாக கண்டுபிடிக்கிறோம் அப்படி மாதிரி பேசிப்பாங்க. இங்கிட்ட மிஷ்கின் வந்து இந்த ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஏற்கனவே விசாரிச்சுட்டு இருக்கான் பார்த்தீங்களா, ஏற்கனவே ஃபஸ்ட் ஒருத்தனும் வந்து ஃப்ரெண்ட்ஸை விசாரிக்கும் போது தான் அந்த ஸ்டாம்புங்கிற ஒரு போதைப் பொருளை வந்து அவங்ககிட்டருந்து வாங்குவான். ஆனால் அது வாங்கி அவன் சாப்பிட்ட மாதிரி தான் காமிச்சிக்கிட்டு இருப்பாங்க. அடுத்த மறுபடியும் அவங்ககிட்ட விசாரிப்பான். எனக்கு ஒன்று தோணுதுடா, எல்லாம் விசாரிக்கும் போது அதாவது வர்கீஸோட அம்மா வந்து யாரையும் வச்சுருந்தாங்களாமே, அந்த உண்மை தெரிஞ்சிருச்சான் வர்கீஸ்க்கு, அதனால் உண்மை தெரிஞ்சாலும் அம்மாவே பையனை கொண்டுட்டான்ல பேசிக்கிறாங்க அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. அதுவும் சீன் பை காட்டுவாங்க. அது யாருன்னா அந்த ஜோபி ஜார்ஜின்னு ஒருத்தர் இருக்கான் பார்த்தீங்களா, அவனை காட்டுவாங்க. அவன் கடலுக்கு போவான், கடல்லேருந்து வெளியே வருவான், அந்த ஷிப்பில் போயிட்டு வந்துக்கிட்டு இருப்பான், அந்த மாதிரி இருக்குமா. அடுத்து சிசிடிவி கேமரா வந்து அந்த போலீஸ்காரன் பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம வர்கீஸ் வந்து ஃபஸ்ட்டு தீபாவளி எனக்கு முதல் நாள் வந்து அவங்ககிட்ட பேசுவான் பார்த்தீங்களா, மறுநாள் நீங்கள் பொண்ணை கொடுக்கணுன்னு. அப்போ வந்து பைக்கில் வந்து ஒரு பெரிய வெயிட் பாக்ஸ் வச்சுருப்பான். அதே வெயிட் பாக்ஸ் வந்து அடுத்து வண்டி எடுத்து அங்கே போயிடுவான். நெக்ஸ்ட் டே மார்னிங் நம்ம அப்பா வந்து வேட்டு போட்டு வெடிப்பாங்க பார்த்தீங்களா, அப்போ அதே வெயிட் பாக்ஸ் தான் இருக்கும். அப்போ இது யாருடா வச்சுருக்காங்கன்னு பார்க்கும்போது சிசிடிவியில் வந்து 2 பேர் தெரியுவாங்க. ஒன்று யாருன்னா நம்ம சுதந்திரத்தோட தம்பி, இன்னொன்று வந்து பரிமளாவோட தம்பி.
இவங்க 2 பேரும் யார், இங்கே என்ன பண்ணுறாங்க, அங்கேருந்து வேட்டு பாக்ஸ் எப்படி இங்கே வந்ததுமாங்களா, அப்படியே சீன் காட்டுவாங்க. அதாவது ஹீரோயினோட இது இன்ஃப்ளூயன்ஸில் வந்து இவங்க 2 பேருமே அந்த வர்கீஸை வந்து அடிச்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி காட்டுவாங்க. இவரோட இவங்க கொண்டிருப்பாங்கள மாதிரி போலீஸ்காரங்க அப்படியே பார்த்துட்டு இருப்பான். அந்நேரம் வந்து அந்த பரிமளா அவங்க வீட்டுக்கு வந்து ஒரு போஸ்ட் வரும். அது என்னன்னு திறந்து பார்க்கும்போது லெட்டர் மாதிரி இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் உங்கள் வீட்டில் ஒரு ஆள் கொலை பண்ணியிருக்கீங்கன்னு தெரியும், அதை நான் வீடியோவாக எடுத்து வச்சுருக்கேன், இந்த வீடியோ வந்து போலீஸ்காரங்க போகக்கூடாதுன்னா 20 லட்சம் எனக்கு நீங்கள் தரணும் அப்படின்னு மாதிரி அந்த லெட்டரில் எழுதியிருக்கும். அதை வந்து பரிமளா வந்து ரீட் பண்ணுவான். அதை இப்போ கேட்டோன்னே சுதந்திரம் வந்து 20 லட்சமா, அவங்க அப்பா 200 ரூபாவே கொடுக்க யோசிப்பாங்க, யாராக இருக்கும் என்னவா இருக்கும்னு தெரியலையே, ஒன்று யார் தான் கொலை பண்ணீங்கன்னு 4 பேருக்கு மாற்றி பேசிப்பாங்க. அப்போ வந்து அப்பாவும் அம்மாவும் அவங்க பொண்ணுக்கிட்ட சத்தியம் வாங்கிப்பாங்க, அம்மா மேலே சத்தியம் பண்ணு, நீங்கள் எதுவும் பண்ணலானாமாங்களா. அவங்க 2 பேருமே சத்தியம் பண்ணுவாங்க. அடுத்து திருப்பி பொண்ணுங்க கேட்பாங்க, அப்பா நீங்கள் சத்தியம் பண்ணுங்க, அம்மா நீங்கள் சத்தியம் பண்ணு, பெரியவங்க நாங்கள் எதுக்கு சத்தியம் பண்ணு சொல்லிட்டு அவங்க அங்கேருந்து போயிடுவாங்க. அப்போ ஜெயராம் அதாவது அவங்க அப்பாவுக்கு வந்து டவுட்டாக இருக்கும். அதனால் அவன் தம்பிக்கு வந்து ஃபோன் போடுவான். அவங்க தம்பிங்க வந்து ஹோட்டலில் இருக்கிற மாதிரி சீன் காட்டுவாங்க, ரூமில் தங்கியிருக்க மாதிரி. ஆனால் அவங்க ஃபோன் எடுக்க மாட்டாங்க. அவனுக்கு வந்து இன்னும் சந்தேகம் ஆயிரும், ஒருவேளை நம்ம ஒய்ஃப் தான் ஏதாவது பண்ணியிருப்பாங்களோ அப்படின்னு. உடனே அவள் சொல்வா, போலீஸே தேவையில்லை போல், நீங்களே என்னை குற்றவாளி சொல்லி உள்ள ஜெயிலில் பிடிச்சி போட்டுருவீங்க போல், என் மேலே எந்த தப்பும் இல்லை அப்படிம்பாங்களா. அதுக்கப்புறம் சரி சொல்லிட்டு அப்படியாமாங்களா. அடுத்து இவங்க ஆஃபீஸ் இதெல்லாம் போயிட்டு வரும்போது நம்ம அப்பா சொல்லுவாங்க, எனக்கு உடம்பே சரியில்லை, காய்ச்சல் அடிக்கிற மாதிரி ஃபீவர் டேப்லெட் வாங்கிட்டு வந்துட்டு சொல்லிட்டு அம்மாட்ட காட்டுவாங்க. உன்னை ஹீரோயினும் எனக்கு உடம்பு சரியில்லாமா காய்ச்சல் அடிக்குது சொல்வாளா. தங்கச்சும் நான் போய் ட்ரிப்ஸே போட்டு வந்தேன், ஏன்னா அவளுக்கு ஏற்கனவே ஃபோன் வரும் போலீஸ்காரங்கிட்ட இருந்து, அதுலேருந்து அவளை ரொம்ப நினச்சி திங்க் பண்ணிட்டே இருப்பா. அதுக்கப்புறம் வர்க்கீஸும் அவனும் இமேஜினேஷன்லாம் வர மாதிரி தெரியுமா, அதனால் பயந்தே மயங்கி விழுந்துடுவா. ட்ரிப்ஸ் போட்டு வந்தேன்ப்பா அப்படின்னு அப்பாட்ட சொல்லுவா. உனக்கு எவ்வளோமா அப்போ பைசா ஆச்சுன்னு அவன் கேட்பான். அப்போ இது என்னோட சொந்த காசில் தான்ப்பா போட்டேன், உங்கள் காசு கிடையாதும்பாலா. இல்லைம்மா, இந்த கொலை நடந்ததுலேருந்து நம்ம வீட்டுக்கு எவ்வளோ செலவாகுதுன்னு தெரிஞ்சுக்கணும்ல, அதனால தான் கேட்டேன்னு மாதிரி அவன் அப்பா சொல்லுவான். உடனே விடுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போயிடுவா. உடனே சரின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அடுத்து ஒரு கிளப் சீன் மாதிரி காட்டுவாங்க. அங்கே வந்து நிறைய யங்ஸ்டர்ஸ்லாம் நல்லா போதைப் பொருள் போட்டு டான்ஸ்லாம் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அப்போ அங்கே மிஷ்கின் வந்து அவங்க விசாரிக்க வருவாங்க போலீஸ்காரன். அப்போ ஒருத்த மட்டும் ஏதோ ஹார்ட் அட்டாக் மாதிரி வந்து இறந்துருவான். உடனே போதைப் பொருளால் இவ்வளோ பேர் இதாகிறாங்களே சொல்லிட்டு போலீஸ்காரங்களை இது பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம பரிமளா இருக்கான் பார்த்தீங்களா, அவனுக்கு ஒரு ஃபோன் வரும், வீட்டில் இருப்பான், ஃபோன் வரும். அது கேட்டோன்னே நம்ம அம்மா கேட்பாங்க, யார் ஃபோனில் அப்படிம்பாங்களா. இல்லை எங்கள் அக்காவுக்கு வந்து உடம்பு சரியில்லையா, ரொம்ப சீரியஸாக இருக்காங்கன்னு ஃபோன் வந்திருக்கு, நான் போய் என்னென்னு பார்க்குறேன் அப்படிம்பாங்களா. உடனே அவள் வந்து கண்டுக்க மாட்டா, அப்படியா சரி போங்க அப்படிம்பாளா. உடனே அவங்க பொண்ணுங்க வந்து ஏமா அப்படி இது பண்ணுறங்க போது, நீ பிறந்தப்போ 2 வருஷம் கழிச்சு பார்க்க வந்தா, உன் தங்கச்சி பிறந்தப்ப பார்க்கவே வரல, நல்ல அத்தை உங்களுக்கு, அந்த மாதிரி அவள் சொல்லுவாள். உடனே அதை கேட்டு பரிமளா சொல்லுவான், எப்போ பாரு எங்கள் ஃபேமிலி சொல்கிறதே உனக்கு இதாக போச்சு, உன்னை அம்மாவை இழுக்கிறது அக்காவை இழுக்கிறது மாதிரி சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போயிடுவான். அடுத்து அங்கேருந்து போனதுக்கப்புறம் இங்கே அங்கே போய் ஃபோன் போடுவான். அப்போ அங்கே பார்க்கும்போது சீரியஸாக இருக்க அவங்க அக்கா வந்து இறந்துருவாங்க. அடுத்து நெக்ஸ்ட் டே வந்து அவங்க வீட்டுக்கு ஃபோன் போட்டு சொல்லுவான், இந்த மாதிரி அக்கா வந்து இறந்துட்டாங்க, நீங்கள் ஊருக்கு கிளம்பி வாங்க. அவங்க வந்து பாலக்காட்டில் இருப்பாங்களா, அங்கே வர சொல்லுவாங்க ஒய்ஃபையும் 2 பொண்ணுங்களையும். உடனே அவங்க அம்மா சொல்லுவாங்க, உடனே இப்படி வர முடியும் அப்படின்னா பஸ்ஸில் ஏதாவது பிடிச்சி வேகமாக வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லுவாள். உடனே பஸ்லலாம் வர முடியாது, நாங்கள் வந்தால் காரில் தான் வருவோம்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்லுவாங்க. அப்படி பேசிகிட்டு இருக்கும்போது அதாவது நம்ம பரிமளா வந்து சுதந்திரத்தை சொல்லுவாங்க, நான் எதுவும் பண்ணலைன்னு சொல்லிட்டு கடைசி நீ தானே அவனை கொலை பண்ணியிருக்க, எல்லாம் தெரிஞ்சிருச்சுமாங்களா. அப்படியே சீன் காட்டும் போது நம்ம பரிமளா கிட்ட வந்து நம்ம சுதந்திரத்தோட தம்பியும் அவனோட தம்பியும் பேசிப்பாங்க. இந்த மாதிரி அக்கா சொல்லிச்சுமாமா பாப்பாவை யாரோ தொந்தரவு பண்ணுறாங்க, அது எப்படி கேட்டுட்டு சும்மா இருக்க முடியும், அதான் நானும் மச்சாவும் ஏமா கிளம்பி வந்து ரூம் போட்டு தங்கி பாப்பாவை ஃபோன் போட்டு சொல்லி அவனை வர சொல்லி நானும் மச்சானும் சண்டை போட்டோம். அப்போ அவன் கல்லில் மோதி கீழே விழுந்து இறந்துட்டான். அடுத்து நானும் இருந்த வேட்டு பாக்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா, சீனில் காட்டுவாங்க, அதை எடுத்துகிட்டு அவங்க வீட்டுக்கு வந்தோம், நீங்கள் கோயில் போயிருந்தீங்க நினைக்க, இல்லை நாங்கள் வேட்டை வச்சுட்டு வந்துட்டோம் அப்படி மாதிரி சொல்லுவாங்க. உடனே அவன் ஷாக் ஆயிடுவா, இல்லை அப்படிலாம் கிடையாதுங்க மாதிரி இது பண்ணுவாளா. உடனே எல்லாம் தெரிஞ்சு போச்சு, நீ அமைதியாரு, போலீஸ் அடுத்து விசாரிக்க வந்தாலும் வந்துடும், வேகமா கிளம்பி வாங்கன்னு மாதிரி பேசுவான். உடனே பாப்பாட்ட ஃபோனை கூட சொல்லிட்டு பராசக்தியில் ஃபோனை கொடுக்க சொல்லுவான். உடனே அப்பா இந்த மாதிரி சொல்லுவான், அம்மா தான்ப்பா இப்படி பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. இல்லைப்பா தெரியும்ப்பா, மாமா வந்ததுமாங்களா. உடனே எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு, எனக்கு தான் எதுவுமே தெரியலையா அப்படிம்பாங்க. இதை வந்து மது கேட்டுட்டு இருப்பாள், அவளுக்கு எதுவும் தெரியாது. அவள் உடனே ஷாக் ஆயிடுவா, என்னதான் இருந்தாலும் வர்க்கீஸ் பாவம் தானே, எதுக்கு அவனை கொன்னீங்க அப்படின்னு மாதிரி அவள் அழுகிற மாதிரி ஆயிடுவா. உடனே ஹீரோயினுக்கு வந்து புரியாது, என்னை அப்போ லவ் பண்ணியா, இதுக்கு அவனுக்காக அழுகிற அப்படி மாதிரி ஷாக் ஆவா. உடனே ஒன்றும் புரியாது. உடனே அவள் அம்மா வந்து பயந்து ஒரு மாதிரி எனக்கு உடம்பே செல்ல அப்படி மயக்க வர மாதிரி இருக்கும்பா. உடனே அம்மா பயப்படாதீங்க ஒன்றும் இல்லை சரி சொல்லிட்டு சமாதானப்படுத்துவாங்க. அப்போ நம்ம வர்க்கீஸ் வந்து ஒரு மாதிரி பேய் மாதிரி இமேஜினேஷனில் வந்து நம்ம அதுக்கு மட்டும் தெரிவாங்க. அவள் பார்த்து கத்தி பயப்படுவா. அடுத்து அப்படியே போயிடும். அடுத்து இந்த சீனுக்கு முன்னாடியே
நம்ம ஹீரோயின் இருக்கான் பார்த்தீங்களா, ஹீரோயின் வந்து ஹீரோ வந்து அவங்க அம்மா கிட்ட கூட்டு வந்து அறிமுகப்படுத்துவா. அவங்க அப்பா வந்து ஊருக்கு போன சமயத்தில் இந்த மாதிரி எப்படி அறிமுகப்படுத்துவான்னா, அவன் அம்மா ஏற்கனவே சொல்லியிருப்பா, எந்த இலட்சம் வந்து உனக்கு கல்யாணம் பண்ண போகிறான்னு தெரியல, பாவம் அந்த பையனை நினைக்கும் போதுமாங்களா, உன்னை வீட்டுக்கு கூட்டு வந்து நீ தானே கல்யாணம் பண்ணிக்கிற பையன் யாருன்னு கேட்கணும்னு நினச்சேன், இவன் தான் அந்த பாவப்பட்ட பையன் அப்படிமாலா. நீ எப்படி வீட்டுக்கு கூட்டு வந்தாலே அம்மாவும் தங்கச்சி 2 பேரும் ஷாக் ஆயிடுவாங்க. அப்போ வந்து இவன் பேர் வந்து சிட்டு சொல்லி அறிமுகப்படுத்துவா. சிட்டுவா அப்படின்னு அவன் ஷாக் ஆவாங்க. சிட்டில் சிட்டரசன் அப்படின்னு அவன் பேரை சொல்லுவான். உடனே அதுக்கடுத்து அவள் அப்படியே வாங்க தம்பி உட்காருங்கன்னு சொல்லுவாள். அடுத்து நம்ம ஹீரோயின் பராசக்தி சொல்லுவாங்க, ஒன்று அரேஞ்ச் மேரேஜ் இருக்கணும், அது ரொம்ப தண்ட செலவு, உங்களுக்கு அலைச்சல் அதெல்லாம் எதுவும் கிடையாமல் நானே பையனை பார்த்து கூப்பிட்டு வந்துட்டேன் அந்த மாதிரி பேசுவாங்களா. இதை கேட்டு அம்மா சொல்லுவாங்க, இப்போ உடனே நம்ம அப்பா கிட்ட சொல்ல வேணாம், கொஞ்ச நாள் போட்டோம், இல்லை நான் டைம் பார்த்து நானே அப்பாட்ட சொல்கிறேன், இல்லாட்டி அடுத்து சொல்லிக்கலான்னு மாதிரி பேசி முடிச்சுப்பாங்க. அதுக்கப்புறம் இப்போ வந்து அவங்க ஆன்ட்டி இறந்துட்டாங்கன்னு மாதிரி நியூஸ் வரும் பார்த்தீங்களா. உடனே கார் புக் பண்ணி வேகமாக சரி அந்த இடத்துக்கு போவோம் சொல்லிட்டு அவங்க கிளம்பிடுவாங்க. இந்த சீனில் வந்து போலீஸ்காரங்களுக்கு வந்து உண்மை தெரிஞ்சிடும். அதாவது பரிமளா அவங்க ஃபேமிலி, ஏன்னா சிசிடிவி கேமரா பார்க்கும்போது அங்கே 2 பேர் வந்தது அந்த இது பண்ணதெல்லாம் பார்க்கும்போது இவங்க தான் ஃபேமிலியாக சேர்ந்ததாக பண்ணியிருக்காங்கன்னு மாதிரி நமக்கு சீன் காட்டுவாங்க. அதே மாதிரி வர்க்கீஸோட அம்மாவுக்கும் உண்மை தெரிஞ்சிடும். நம்ம பையன் வந்து ஒரு பொண்ணை ஃபாலோ பண்ணலாம், அவங்க ஃபேமிலி தான் டார்ச்சல் தாங்க முடியாமல் பையனை கொண்டுட்டாங்க சொல்லிட்டு இவளுக்கு உண்மை தெரியும். இந்த பக்கம் போலீஸ்காரங்களும் சரி வர்க்கீஸ் அம்மாவும் சரி காரில் வேகமாக வந்து பரிமளா அவங்க வீட்டுக்கு வருவாங்க. இவங்க ஆல்ரெடி கார் புக் பண்ணி அவங்க அக்கா டெத் ஆகிட்டாங்க பார்த்தீங்களா, அங்கே போயிடுவாங்க. அப்போ வந்து வீட்டில் ஆள் இருக்க மாட்டாங்களா, அப்போ வந்து கூப்பிடும்போது யோகி பாபா அவங்க தான் வந்து பேசுவாங்க. இப்போ போலீஸ்காரன் வந்து எம்பெருமாள் அந்த இன்ஸ்பெக்டர் வரதை பார்த்து வர்க்கீஸ் அம்மா வந்து பயந்து போயிடுவாங்க. போலீஸ்காரன் தான் இப்போ ஹவுஸ் ஓனர்கிட்ட கேட்பான், இந்த மாதிரி பரிமளா அவங்க வீடா அப்படின்னு. உடனே ஆமாம் அது அவங்க வாடகைக்கு இருக்காங்க, இது என்னோட வீடு தான் அப்படிம்பாங்களா. அவங்களுக்கு ஃபோனை போடு அப்படிம்பாங்க. இந்த பக்கம் காரில் போய்கிட்டு இருப்பாங்க, அவளுக்கு ஃபோன் வரும். அப்போ வந்து அவன் அம்மா வந்து யார் ஃபோன் போடும்போது இந்த மாதிரி ஹவுஸ் ஓனர் தான் ஃபோன் போடுறாருமா அப்படிம்பாங்களா. இவன் எதுக்கு ஃபோன் போடுறான் அப்படின்போது நீ மோட்டர் ஆஃப் பண்ணாமல் வந்துட்டியா அப்படிம்பாங்க. ஆமாம்மா சுவிட்ச் போட்டு ஆஃப் பண்ண மறந்துட்டேன், அதான் ஃபோன் போடுறான் போல் அப்படிம்பாங்களா. அதுக்கு தகுந்தாப்புல வீட்டு வாசலில் மோட்ரு வந்து தண்ணி விழுகும். உடனே எப்போ பாரு இப்படியே பண்ணு சரி ஃபோன் எடுக்காத அப்படிம்பாங்களா. அவன் ஃபோன் போட்டுக்கிட்டே இருப்பான். போலீஸ்காரன் கூப்பிட்டுட்டே இருமானா அவன் கடைசி நம்பரை பிளாக்ல பண்ணிடுவா. உடனே ஒன்றும் புரியாமல் சார் நம்பரை பிளாக் பண்ணிட்டாங்க சார்மானா, சரி பரிமளாவுக்கு ஃபோன் போடு அப்படிம்பாங்களா. அவனுக்கு ஃபோன் போடுவாங்க. அவன் அந்த டெத் சீனில் இருக்கான் பார்த்தீங்களா, அங்கே வந்து இவனோட தம்பியும் சரி அவளோட தம்பியும் குடிச்சிட்டு எப்படியோ போலீஸ்ட்டை மாட்ட தானே போகிறோம், அது வரை ஜாலியாக இருந்து போக சொல்லிட்டு குடிச்சிட்டு அவங்க அந்த டெத் சீனை வந்து அரேஞ்ச் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. சேர் போடுறது, பந்தல் இது பண்ணுறது, பூ வாங்குறது மாதிரி. இவன் வந்து நான் வசாது நம்ம யோகி பாபு ஹவுஸ் ஓனர் தான் ஃபோன் போகிறாங்கன்னு வேகமாக அட்டன் பண்ணுவான். உடனே யோகி பாபு சொல்லிடுவான், என்னையா பண்ணீங்க ஃபேமிலியாக சேர்ந்து உங்களை தேடி போலீஸ் வந்திருக்கு, அந்த மாதிரி நீங்கள் உடனே வரணுமா அப்படிம்பாங்களா. அதை கேட்டு பயந்துட்டு ஃபோனை வச்சுருவான். வச்ச உடனே போலீஸ்காரன் யோகி பாபுகிட்ட சொல்லுவான், என்ன நீ அவங்ககிட்ட, அதாவது யோகி பாபுவோட பேர் வந்து உயிர் உலக்குமாங்க, நீ என்ன பரிமளாவை காப்பாற்றிவிட பாக்கியா, இந்த மாதிரி போலீஸ்காரங்க தேடி வந்தான்னு சொன்னால் அவன் எஸ் ஆயிட மாட்டானா, நீ அப்படி மேலே மறுபடியும் ஃபோன் போடுவாங்க. அவன் ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுருவான். உடனே அவன் சுவிட்சை ஆன் பண்ணுற வரைக்கும் நீ ஃபோன் போட்டுக்கிட்டே இருக்கணுமாங்களா. என்ன சார் அவன் எப்போ ஆன் பண்ணுவான் எனக்கு எப்படி சார் தெரியும் அப்படிம்பாங்களா. உடனே மறுபடியும் ஊர்வசியை, அதாவது அம்மா கேரக்டர் இருக்காங்க பார்த்தீங்களா சுதந்திரம், அவங்களுக்கு ஃபோன் போட சொல்லுவாங்க. அவங்களுக்கு ஃபோன் போட்டால் ஃபோன் பிளாக்ல தான் இருக்குமா, அவர் ஒரு வாய்ஸ் நோட் மட்டும் வந்திருக்கும். வேகமாக போலீஸ்காரன்ட்ட காட்டுவான் யோகி பாபு. அதில் என்ன இருக்குன்னா, சார் தெரியும் அண்ணா நாங்கள் வந்து மோட்டர் சுவிட்ச் தெரியாமல் ஆஃப் பண்ண மறந்துட்டோம், நீங்களே ஆஃப் பண்ணிடுங்கன்னு சொல்லிட்டு மெசேஜை பண்ணிட்டு மறுபடியும் நம்பரை பிளாக்ல போட்டுருவாங்க. சார் மறுபடியும் ஃபோன் நம்பரை பிளாக்ல போட்டாங்க சார், கால் பண்ணால் போக மாட்டேங்குது சார் அப்படி மாதிரி யோகி பாபு வந்து போலீஸ்காரன் சொல்லுவான். சரி ஃபோன் போட்டுகிட்டே இருந்து சொல்லிட்டு அவங்க எது எடுத்தால் எனக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போயிடுவான். அடுத்து வர்க்கீஸ் அம்மா இருக்கா பார்த்தீங்களா, அவள் வேகமாக வருவா வீட்டுக்கு. இந்த மாதிரி பரிமளா எங்கன்னு கேட்பாங்களா. இவங்க வந்து குடும்பத்தோடு அந்த மாதிரி வீட்டுக்கு போயிருக்காங்க, இங்கே இல்லைம்பாங்களா. வந்தால் அவங்கள கொல்லாமல் விட மாட்டேன் அப்படி சொல்லிட்டு அவங்க மிரட்டிட்டு அங்கேருந்து போயிடுவாங்க. இந்த பக்கம் காரில் நம்ம அம்மா 2 பொண்ணுங்க போவாங்களே, அவங்களுக்கு பசிக்குன்னு சொல்லிட்டு மரத்தடியில் ஓரமாக டிரைவர் நிப்பாட்ட சொல்லுவாங்க. நிப்பாட்டி சப்பாத்தி குருமாவில் வச்சு சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அப்போ அவன் அப்பா வந்து மறுபடியும் அவன் ஃபோன் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டாலும் அவன் சித்தப்பா ஃபோன்லேருந்து பொண்ணுக்கு ஃபோன் போடுவான். உடனே எங்கே இருக்கீங்கம்மா வந்துட்டீங்களா அப்படிம்பாங்களா. ஏன்னா நீங்கள் வந்தோன்னே தான் பாடியெல்லாம் எடுக்கணும் மாதிரி சொல்லி பேசிப்பாங்க. உடனே இல்லைப்பா வந்தோம் வரையில் பசிக்கு இருந்தல அதனால சாப்பிட்டுட்டு இருக்கோம்பாங்களா. உடனே ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு இருக்கீங்களாப்பா அப்படிம்பாங்க. இல்லை அம்மா வந்து சப்பாத்தி செஞ்சு குருமா வச்சுட்டாங்க அப்படிம்பாங்களா. உடனே அடப்பாவீங்க இப்படி இந்த சீன்லேயே இப்படி சாப்பிட்ணுமா உங்களுக்கு அப்படின்னு மாதிரி அவன் வந்து அவன் அம்மாட்ட ஒய்ஃப்கிட்ட பேசுவான். உடனே அவள் சொல்வா, அதுக்கு என்ன பண்ண முடியும், சாப்பாடு தானே முக்கியம், நீங்களும் பட்னியாக இருக்காதீங்க சாப்பிடுங்க சொல்லிட்டு பேசிட்டு வச்சுருவாங்க ஃபோனை. இங்கிட்ட அவங்க அம்மா பொண்ணுங்க பேசுவாங்க, குருமா சுமாராதாம்மா இருக்குது அந்த மாதிரி பேசிட்டு அவங்க டெத் சீன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஊருக்கு போயிடுவாங்க. அங்கே வந்து என்ட்ரி ஆனோன்னே ஊர்வசி அப்படியே அவங்க ரொம்ப அழுகிற மாதிரி ரொம்ப சோகமாக வந்துட்டு அவங்க தங்கச்சி அதுக்கப்புறம் நம்ம அவங்க தம்பியோட ஒய்ஃப் கிட்ட எல்லாத்தையும் பேசிகிட்டு இருப்பாங்க.
அடுத்து அழுதுட்டு இந்த மாதிரி பேசுவாங்க. உடனே அதுக்கப்புறம் ரொம்ப நடிக்காதங்க மாதிரி அவன் கண்டுக்க மாட்டான். அடுத்து அவள் கொண்டு வந்தா பார்த்தீங்களா காரு, அதில் வந்து இந்த ரிலேட்டிவ்ஸ்லாம் யூஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. உடனே டிரைவர்கிட்ட போய் கேட்பா, நான் தானே புக் பண்ணி கூப்பிட்டு வந்தேன், சென்னையிலேருந்து இங்கே பாலக்காட்டு மறுபடியும் சென்னை தான், வேறு யாருக்கும் நீ ஹெல்ப் பண்ணக்கூடாது அப்படி மாதிரி சொல்லுவாங்களா. உங்கள் ரிலேட்டிவ்னு சொல்லி தான் காரில் ஏறினாங்க அப்படி மாதிரி அவன் அந்த டிரைவர் சொல்லுவான். யாரையும் வண்டியில் ஏற்றாதவங்களா. உடனே அதை கேட்டுட்டு அவன் அப்பா பரிமளா சொல்லுவான், ஏன் இப்படி பண்ணுற, அமைதியாக இருமாங்களா, நீ தான் அவன் தம்பியை வர வச்சு கொலை பண்ணியிருக்க, அதை என்கிட்டயே சொல்ல மாட்டேன்ட்ட அப்படி மாதிரி சொல்லுவான். இல்லைங்க நான் இது பண்ணலங்க சொல்லிட்டு அவள் சமாளித்து அங்கேருந்து போயிடுவா. போனதுக்கப்புறம் இந்த மாதிரி டெத் சீன் அப்போ புது ட்ரெஸ் எடுப்பாங்களா, அந்த மாதிரி நான் எடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி பரிமளா வந்து சுதந்திரத்தை சொல்லுவாங்க. எவ்வளோ ரூபாய்க்கு எடுக்க போகிறீங்க, ஒரு 1000 ரூபாய் 2000 ரூபாய்க்கு எடுங்க அப்படிம்பாங்களா. நான் 10,000 ரூபாய்க்கு எடுக்க போகிறேன் எங்கள் அக்காவுக்குமாங்களா. அவ்வளோ காசு எங்கும் போது கடன் வாங்கி எடுக்க போகிறேன்னு சொல்லிட்டு ட்ரெஸ்ஸு எடுத்துட்டேன்னு சொல்லிட்டு ட்ரெஸ்ஸு சீன்லாம் காட்டுவாங்க. அடுத்து அந்த டே முடிஞ்சிடும். அடுத்து மறுபடியும் ஃபோன் போட்டுகிட்டே இருப்பான் அந்த ஹவுஸ் ஓனர் வந்து. உடனே பரிமளா வந்து ஃபோன் எடுத்துகிட்டு அது வந்து போலீஸ்காரன் நல்லா இருப்பான். இந்த மாதிரி எங்கே போன ஃபோனை ஏன் சுவிச் ஆஃப் பண்ணி வச்ச, அவங்கள தேடி போலீஸ் வந்துட்டாங்கன்னு மறுபடியும் சொல்லுவான். நான் எங்கேயும் போகல, எங்கள் அக்கா வந்து இறந்துட்டாங்க, அதனால் அங்கே தான் வந்திருக்கு, நீ நம்பாட்டி என் ஃபோன் ஸ்டேட்டஸ் வேணால் பாரு, நான் கண்ணீரஞ்சலி ஃபோட்டோ வச்சுருக்கேன், நாளைக்கெல்லாம் நாங்கள் ஊருக்கு வந்துடுவோம், இதனால் நாங்கள் நேராக பார்த்து பேசிக்கிறோம் அப்படின்னு மாதிரி ஜெயராம் சொல்லிட்டு வச்சுடுவான். உடனே போலீஸ்காரன் அதான் காலைல வரேன்னு சொல்லிட்டு காலைல பார்த்துக்கலாம் சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போயிடுவான். ஏற்கனவே போலீஸ்காரங்களும் பரிமளா அவங்க வீட்டை வந்து சர்ச் பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி அவங்க அப்பா கொண்டிருப்பானோ இல்லாட்டி அவங்க அம்மா கொண்டிருப்பானோ அப்படின்னு பாயிண்ட் ஆஃப் வியூவில் காட்டுவாங்க. அடுத்து இந்த பக்கம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து வர்கீஸ் அம்மா வந்து தலையில் மண்ணெண்ணெய் ஊற்றி இந்த மாதிரி என் பையனை கொண்டவனு இன்னும் கண்டுபிடிக்காமல் இருக்கீங்கன்னு சொல்லிட்டு ப்ரெஷர் கொடுப்பாங்க. உடனே அதை பார்த்துட்டு போலீஸ்காரன் வந்து 10 நாளில் உங்கள் பையனை கொண்டவனு யாரும் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு மாதிரி அவங்களுக்கு வந்து ப்ராமிஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த பக்கம் அதனால சர்ச்சிங் வந்து ரொம்பவே இது பண்ணுவாங்க. இதை வந்து பார்த்துட்டு அந்த சப் இன்ஸ்பெக்டர் இருக்கான் பார்த்தீங்களா, அவன் சொல்லுவான் இன்னொரு கான்ஸ்டபிள்கிட்ட, நம்ம இன்ஸ்பெக்டர் வந்து கரெக்டாக எஃபர்ட் போடுற மாதிரி தெரியல, ஏன்னா அவனுக்கும் வந்து நம்ம சாருக்கும் வர்கீஸ் கூட ஒரு பிரச்சனை நடந்திருக்கு அப்படிம்பாங்க. உடனே கான்ஸ்டபிள் என்ன ஆச்சு சார்மாங்களா, ஒரு ஃப்ளாஷ்பேக் சீன் மாதிரி காட்டுவாங்க. இந்த மாதிரி இன்ஸ்பெக்டர் வந்து போய்கிட்டு இருப்பான். அப்போ வர்கீஸ் வந்து குறுக்க வருவானா, அவன் மரியாதை குறைவாக என்ன சார் எங்கள் ஏரியாவில் வந்து என்கிட்டே அதாவது வழி மறிக்கிறீங்களாமாங்களா, அவன் முறைச்சி பார்ப்பான், அவன் பெரிய இவர் அப்படி சொல்லிட்டு போலீஸ்காரன் சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போயிடுவான். அதனால போலீஸ்காரனுக்கும் வர்கீஸ் கூட ஒரு கிளாஷ் இருக்குது, அப்போ அவன் கூட இது பண்ணி ரிவெஞ்ச் எடுத்துருக்கலாம் மாதிரி ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் காட்டுவாங்க. அடுத்து ஒன்றும் புரியாத மறுபடியும் இன்ஸ்பெக்டர் வந்து சப் இன்ஸ்பெக்டர் வந்து போலீஸ்காரன் கேட்பான், சார் என்ன சார் பண்ணலான்னு இருக்கீங்க, நம்ம பரிமளா அவங்கள இது பண்ணணும், சர்ச் பண்ணணும், மறுபடியும் யார் கொலை பண்ணுங்க வேகமாக கண்டுபிடிக்கணும் அப்படி மாதிரி அவன் சொல்லிக்கிட்டே இருப்பான். சரி கண்டுபிடிப்போம் அப்படிம்பாங்களா. அதே சமயம் நம்ம பரிமளா அவங்க வந்து வீட்டுக்கு வந்துடுவாங்க. வீட்டுக்கு வந்து பார்க்கும்போது வீடெல்லாம் உழைஞ்சிருக்குமா, அப்போ போலீஸ்காரங்க வந்துட்டு போயிருக்காங்க, ஏதோ நடந்திருக்குமாங்களா. ஆமாம், அந்த சமயம் வந்து ஒரு பீர் பாட்டில் வேறு வீட்டில் இருக்கும். அப்போ அதை யார் யூஸ் பண்ணியிருக்காங்க போது அவங்க சின்ன பொண்ணு மது தான் யூஸ் பண்ணியிருக்காங்க மாதிரி சீன் போகும். அடுத்து மார்னிங் வந்து ஒரு போஸ்ட் வரும், அது வந்து யோகி பாபு தான் வாங்குவாங்க, இந்த மாதிரி பரிமளா அவங்க வீட்டுக்கு வந்திருக்குன்னு. அது அவங்களுக்கே திரும்ப பிரித்து படிச்சுட்டு ஷாக் ஆகிட்டு வெம்ம வீட்டுக்கு போவாங்க. என்ன பரிமளா நீங்கள் தான் யாரோ ஒரு ஆள் கொண்டிருக்கீங்க, லெட்ரு கூட வந்திருக்கு, யாரோ கொண்டு அதை வந்து வீடியோ எடுத்து அந்த வீடியோ நீங்கள் உங்களுக்கு தரணும், 30 லட்சம் நீங்கள் தரணும், இல்லாட்டி போலீஸ்க்கு அனுப்பிடுவேன் மிரட்டி இருக்கான், இதிலே தெரிஞ்சு உங்கள் வீட்டில் தான் யாரோ கொலகாரம் இருக்கான், நீங்கள் ஃபஸ்ட்டு எங்கள் வீட்டை விட்டு காலி பண்ணணும் மாதிரி யோகி பாபு சொல்லுவான். உடனே அதுக்கு அவன் அப்பா சொல்லுவான், பரிமளா கொஞ்சம் டைம் கொடுங்க, இப்போ டக்குன்னு எங்களால் எங்கேயும் போக முடியாது, நாங்கள் கொலை பண்ணலன்னு கண்டிப்பாக நாங்கள் ப்ரூஃப் பண்ணுவோம் அப்படி மாதிரி சொல்லுவாங்க. உடனே அதெல்லாம் தெரியாதுன்னொன்னே உடனே அவள் பெரிய பொண்ணு பராசக்தி சொல்லுவா, நீங்கள் எங்களுக்கு வந்து லெட்டரை படித்ததே தப்பு, அதனால் நீங்கள் தான் போலீஸ் கேஸ் கொடுத்தா நீங்கள் தான் ஜெயிலுக்கு போயிருக்கணும் மாதிரி ஒரு கிராஸ் கொஸ்டின் மாதிரி பேசுவாங்க. அதை கேட்டோன்னே நல்லா பிள்ளையை வளர்த்து வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு யோகி பாபா வந்து அங்கேருந்து போயிடுவான். அதுக்கப்புறம் வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு நம்ம பரிமளாவே வாலண்டரியாக போவாங்க. போயிட்டு இன்ஸ்பெக்டர் இருக்காங்க கேட்பாங்களா. அப்போ இன்ஸ்பெக்டர் வந்து வர்கீஸ் அவங்கள அம்மாவை பார்க்க போயிருக்காங்க, சார் யாரும் இல்லைன்னு சொல்லி ஒரு கான்ஸ்டபிள் சொல்லுவான். அப்போ நீங்கள் யாரும் என்ன விஷயமா வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு அவன் சொல்லுவான், இந்த மாதிரி பரிமளா என்னோட பேர், சார் வந்து விசாரிக்கணும்னு சொன்னாங்க, வீட்டிலலாம் பொண்ணுங்க இருக்காங்கங்கிறதால நானே நேரடியாக வந்துட்டேன், எதுவும் விசாரிக்கணும்னா நீங்கள் ஃபோன் போடுங்க நான் வந்துடுறேன் மாதிரி எழுதி கொடுத்துட்டு அங்கேருந்து போவான். அப்போ வந்து கான்ஸ்டபிளுக்கு ஒரு ஃபோன் வரும். அப்போ நாங்கள் கேரளாலேருந்து பேசுகிறோம், கேரளாலேருந்து ராகவன் அவங்க தம்பி 2 பேர் இருக்காங்க பார்த்தீங்களா, ராகவன் காமாட்சி, அவங்க 2 பேருமே அரெஸ்ட் பண்ணிட்ட மாதிரி நியூஸ் வரும். அது கேட்டோன்னே பரிமளா அவங்களுக்கு ரொம்ப ஷாக் ஆயிரும், ஐயோ அவங்க 2 பேரும் போலீஸ் பிடிச்சிருச்சு போலன்னு. ஏன்னா ஏற்கனவே டெத் சீன் அப்பயே நம்ம மிஷ்கின் அவங்க போலீஸ்காரங்க இருக்காங்களா, அவங்க வந்து காட்டுவாங்க, அவங்கள ஃபாலோ பண்ணுங்கன்னு மாதிரி டைலாக் வருமா. அப்போ அவங்கள ஃபாலோ பண்ணி பிடிச்சிருக்காங்கன்னு மாதிரி அவங்க சீன் போகும். இதை வந்து அவன் வீட்டில் யார்ட்டையும் சொல்ல மாட்டான். அதுக்கடுத்து வந்து போலீஸ்காரன் வந்து வேமா அந்த கான்ஸ்டபிளை கேட்பான், பரிமளான்னு யாரும் தெரிய வந்தாங்களா, எழுதி வச்சிருக்க அப்படிம்பாங்களா. ஆமாம் சார், வந்தால் அவங்கள ஃபோன் போட்டு வர சொன்னாங்க, ஏன்னா வீட்டில் பொண்ணுங்க இருக்கிறதால நானே போலீஸ் ஸ்டேஷன் வந்துடுறேன்னு சொன்னாங்க அப்படிம்பாங்களா. சரிவா நம்மளே இப்போ விசாரிப்போம் சொல்லிட்டு போலீஸ்காரனும் அந்த சப் இன்ஸ்பெக்டரும், ஆனால் போலீஸ்காரன் தான் யூனிஃபார்மில் இருக்க மாட்டான். எம்பெருமான் வந்து அதாவது ஒயிட் அண்ட் ஒயிட்டில் ஒரு எம்எல்ஏ ட்ரெஸ் மாதிரி போட்டிருப்பான். அவங்க வந்து நார்மல் ட்ரெஸ் போட்டு வாங்க வீட்டுக்கே போவோம்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போயிடுவாங்க.
அதுமாதிரி நீங்கள் இந்த மாதிரி போலீஸ் ஸ்டேஷன் வந்தீங்கன்னு சொன்னாங்கன்னு சொல்லிட்டு வீட்டில் பேசுவாங்களா. அவன் வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணுவான். அப்போ வந்து இல்லை சார், நாங்கள் பொண்ணுங்க இருந்தாலும் நான் வீட்டுக்கு அதனால தான் நான் யூனிஃபார்மில் வராமல் அன்யூனிஃபார்மில் வந்திருக்கேன், நல்லா இருக்கான்னு மாதிரி பேசிப்பாங்க. அப்போ வந்து உங்கள் பொண்ணுங்களை விசாரிக்கணுவாங்களா. ஃபஸ்ட்டு மது உனக்கு தெரியுமா வர்கீஸ் யாருன்னு கேட்பாங்களா. அப்போ வந்து அவள் சொல்வா, வர்கீஸ் வந்து என்னை லவ் பண்ணலை சார்பாங்களா. உடனே ஒரு சீன் போகும். என்னென்னா ஏற்கனவே வர்கீஸ் அம்மா இருக்கா பார்த்தீங்களா, அவள் வந்து மது தான் ஃபேமிலி தான் கொண்டிருக்காங்க சொல்லிட்டு மதுவை ரோட்டில் வச்சு பார்த்தோன்னே வேகமாக பிடிச்சிட்டு என் பையனை குடும்பமாக சேர்ந்து கொண்டுட்டீங்கல்ல, உன்னே தானே லவ் பண்ணா மாதிரி கேட்பாங்க. அதுக்கு அவள் சொல்லுவா, இல்லை நான் லவ் பண்ணல, உன் பையனை இப்படி சுற்றுனான்னு சொல்லுவாள். அதை கேட்டுட்டு இருந்த அவன் ஃப்ரெண்டு ஒருத்தர் சொல்லுவான், வர்கீஸ் எங்கே இவ்வளோ லவ் பண்ணா, அவள் கோமதியில் லவ் பண்ணா அப்படிம்பாங்க. கோமதி அது யாரிடாம் போது ஒரு ஃப்ளாஷ்பேக் போகும். அது யாருன்னா இன்னொருத்தவங்க வருவாங்க, வர்கீஸும் கோமதி தான் லவ் பண்ணாங்க, அடுத்து பிரேக்கப் ஆகிடுச்சு. கோமதியோட அப்பா வந்து ஒரு கூலி வேலை, அந்த ஆளை வச்சு அடிதடி பண்ணுவாங்களா, அந்த மாதிரி ஏதோ சண்டைன்னு பிரிஞ்சுட்டாங்க. இவன் வந்து மது வந்து சும்மா பார்த்தா தவிர லவ்லாம் பண்ணலம்பாங்க. அதை கேட்டோன்னு மதுக்கு ஷாக் ஆயிரும். அப்போ நம்ம முன்னாடி ஃபாலோவே பண்ணல போகலாம், வேற பொண்ணை லவ் பண்ணியிருக்கு, வேற பொண்ணை லவ் பண்ணியிருக்கான் அப்படி மாதிரி போவாங்களா. போலீஸ்காரங்கிட்ட இந்த விவரத்தை சொல்லுவா, இந்த மாதிரி அவன் என்னையே லவ் பண்ணல சார், அதனால் வேற பொண்ணை தான் லவ் பண்ணியிருக்கான், எனக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை சார்பாங்களா. ஓ அப்படியாம்மா அப்படிம்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம போலீஸ்காரன் வந்து பராசக்தியை விசாரிப்பான். உனக்கு சிட்டு அதாவது அவனை தெரியும்ல அப்படிவாங்க. அவன் தான் இது எல்லாருமே காரணமாங்களா. சார் அவன் அவ்வளோ ஒருத்தலாம் இல்லை சார், அவன் ரொம்ப நல்ல பையன்பாங்களா. என்ன நல்ல பையனோ, ஆனால் அவன் பெரிய ட்ரக் டீலரு அவனும். அதுக்கப்புறம் தான் உண்மையான சீனே காட்டுவாங்க. என்னன்னா அந்த ஹீரோயினோட லவராக வருவான் பார்த்தீங்களா சித்தரசன், அவன் வந்து ஒரு ட்ரக் டீலர், அவனும் வர்கீஸும் ஃப்ரெண்டு. இவன் ஒரு பெரிய ட்ரக்கை வந்து காலேஜ் ஸ்கூலில் சப்ளை பண்ணுறதுக்காக வர்கீஸ்கிட்ட கொடுத்துருப்பான். வர்கீஸ் வந்து அவன் தனியாக ஒரு மேனேஜ்மெண்ட் மாதிரி ஆரம்பித்து அது தனியாக வேறு இடத்துல சேல் பண்ணியிருப்பான். கடைசி சேல் பண்ணதை வந்து ட்ரக் வந்து காணாமல் போச்சுன்னு போய் சொல்லிட்டான். இதனால் ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்காக அவனை கொல்லலான்னு வந்தப்போ நீ அதான் சீன் காட்டுவாங்க. ஏற்கனவே அவங்க 2 தம்பிங்க இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க சொன்னது உண்மை தான். போலீஸ் ஸ்டேஷனில் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த மாதிரி நாங்கள் வர்கீஸ் அடித்தோம், அவன் கல்லை விழுந்து செத்து போயிட்டான், எனக்கு தெரியாது அப்படி சொல்லுவாங்களா. அவங்க ஒன்றும் பண்ணியிருக்க மாட்டாங்க, அவங்க கேஷுவலாக தள்ளி விட்டுருப்பாங்க. அதாவது பொண்ணுக்கிட்ட வம்பிழுத்தாங்களே சொல்லிட்டு தள்ளி விட்டுருப்பாம அங்கே மயங்கி விழுந்தோடனே இவங்க வெயிட் பாக்ஸ் எடுத்துகிட்டு வீட்டுக்கு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம சிட்டை வந்து கழுத்தை நெரிச்சு அவனை கொலை பண்ண மாதிரி சீன் கட்டுவாங்க. அதேமாதிரி வர்கீஸோட டெத்துக்கு 2 பேர் போகாமல் இருப்பாங்க பார்த்தீங்கன்னா, அவங்க 2 பேரையும் கொன்னது இவன் தான். கொண்டுட்டு போலீஸ்கிட்டே வந்துட்டு பைக்கை காணுன்னு கம்ப்ளைண்ட் பண்ணி ஸ்டேஷன் வாசலே இருக்கான். குற்றவாளி யாருன்னு தெரியாமல் நாங்கள் ஊரெல்லாம் தேடிக்கிட்டு இருக்கோம் அப்படிம்பாங்களா போலீஸ்காரன். அதை கேட்டுட்டு அவள் ஷாக் ஆயிடுவா. ரொம்ப ஷாக்குன்னா அவன் அப்பா வந்து யார் உனக்கு எப்படி தெரியும்னா, ஏன்னா அவன் அப்பா கிட்ட லவ் பண்ண விஷயத்த சொல்லியிருக்க மாட்டா. இல்லைப்பா நாங்கள் லவ் பண்ணோம், ஆனால் பிரேக்கப் ஆகிட்டு, ஆனால் இப்போ இன்னும் ரிலேஷன்ஷிப்பில் தான் இருப்போம் சொல்லுவாங்களா. அவன் ரொம்ப ஷாக் ஆயிடுவான், என்ன நடக்குதுன்னு. சார் இதுக்கு காரணம் வந்து வேற ஒருத்தன் சொல்லிட்டீங்க, இதில் எங்கள் பொண்ணுங்களுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை, ஏன் சார் என் பொண்ணுங்களை வந்து விசாரிக்கிங்க மாதிரி போலீஸ்காரன்ட்ட கேட்பான். அதுக்கு போலீஸ்காரன் சொல்லுவான், இல்லை சம்மந்தம் இருக்குது, உன் பொண்ணுக்கிட்ட 25 லட்சம் மதிப்புள்ள ஒரு கொக்கே நம்ம அந்த சிட்டர்ஸை கொடுத்துருக்கான், அதை வாங்கலான்னு தான் நாங்கள் வந்திருக்கோம் அப்படிம்பாங்களா. ஒன்று அது எப்போ சார் என்கிட்ட கொடுத்தாமாங்களா, என்னன்னு தெரியல உங்ககிட்ட தான் கொடுத்துருக்கான், நீயே வந்து ஸ்டேஷனில் நம்பாட்டி வந்து விசாரிச்சுக்கோ சொல்லிட்டு அவங்க அப்பா பொண்ணை கூட்டுவாங்க சார் சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுவாங்க. அடுத்து ஹீரோயினும் நம்ம அப்பாவும் என் அம்மா போவாங்க. அவள் வந்து அவட்ட போய் சண்டை போடுவா, நீ எவ்வளோ நல்லவன் நினச்சி தானே உன்ட்ட பேசுனேன், இப்படி இருக்கியே சொல்லுவாளா. இல்லை நான் உன்கிட்ட தான் அந்த பொருள் என்கிட்ட இருக்குங்க, என்கிட்ட எங்கடா கொடுத்தா மாதிரி அவள் கத்துவா. ஒரு நாள் உங்கள் வீட்டுக்கு வந்திருந்தேன் பார்த்தியா, அப்போ வந்து பேக்கில் வச்சுருந்தேன், அந்நேரம் போலீஸ் வண்டி போனதால் வெளியே வந்தால் சேஃபாக இருக்கான்னு சொல்லிட்டு உங்கள் வீட்டு சோபாவில் ஒரு அட்டைப்பெட்டி இருந்ததா அதுக்குள்ளே வச்சுட்டு வந்துட்டேன் அப்படிம்பாங்களா. உடனே அது கேட்டு ரொம்ப ஷாக் ஆயிடுவேன், இனிமேல் மூஞ்சிலே மிளிக்கான்னு சொல்லிட்டு வெளியே வருவா. அதுக்கப்புறம் போலீஸ்காரன் வந்து பரவாயில்ல கேட்டோன்னு வந்து சொல்லிட்டான்ப்பா அப்படின்னு சொல்லுவான். அடுத்து தேங்க்ஸ்மா நீ போகலான்னு சொல்லிடுவாங்களா. ஹீரோயினும் நம்ம அப்பாவும் நடந்து வருவாங்க. அப்போ போலீஸ்காரன் வந்து மறுபடியும் வந்து பேசுவான் ஹீரோயின் கிட்ட, உனக்கு நவீன் தெரியுமா அப்படிம்பாங்களா. தெரியும் சார், என்னோட ஜூனியர் தம்பி மாதிரி அப்படிம்பாங்களா. அவன் என்னோட பையன்தாம்மா அப்படிம்பாங்க. உடனே அப்படியா சார்பாங்க. அதுக்கப்புறம் தான் ஒரு மெயினான ஃப்ளாஷ்பேக் சீன் காட்டுவாங்க. என்ன காட்டுவாங்கன்னா, நவீன் வந்து நம்ம எம்பெருமாள் இருக்கான் பார்த்தீங்களா போலீஸ்காரன், அவனோட பையன். அவன் வந்து ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டு. அப்போ வந்து காலேஜ் பஸ்ஸில் வரும்போது, ஏன்னா அந்த போதைப் பொருள்லாம் அந்த காலேஜ் பசங்க ஸ்கூல் பசங்களுக்கு தான் ரொம்ப சப்ளை ஆகுமா, அதை யூஸ் பண்ணிவிட்டு சில பசங்க வந்து காலேஜ் பஸ்ஸில் வந்து அன்யூஷுவலாக நடந்துப்பாங்க, ரொம்ப மற்ற பசங்களை கிண்டல் பண்ணுறது இது பண்ணுறது வம்பு இழுக்கிறதுன்னு. இதை பார்த்து அவன் டிஸ்டர்ப் ஆகி அவங்க அப்பா கிட்டே சொல்லுவான். அவங்க அம்மா சொல்லுவா, அதை கேட்டுட்டு நீ வேறு பஸ் போப்பா அப்படின்னு. அவன் அப்பா சொல்லுவான், நீ கண்டுக்காத மேனேஜ்மெண்ட்டை வேணால் கம்ப்ளைண்ட் கொடு அப்படிம்பாங்களா. இதை பார்த்துட்டு அவன் மேனேஜ்மெண்ட்டை கம்ப்ளைண்ட் கொடுத்துருவான். இந்த மாதிரி சீனியர்ஸ் அண்ணாமாருங்கெல்லாம் பஸ்ஸில் வந்து ட்ரக் யூஸ் பண்ணுறாங்க சொன்னோன்னே அந்த மேனேஜ்மெண்ட் வந்து அந்த சீனியர்ஸ்லாம் கூப்பிட்டு வான் பண்ணி அவங்கள சஸ்பெண்ட் பண்ணிடுவாங்க.
இதை பார்த்துட்டு அந்த சீனியர்ஸ்க்கும் ரொம்ப கோவம் வந்துடும். இவன் தானே போட்டு கொடுத்தான் சொல்லி அவனை கூட்டு போய் அந்த போதையெல்லாம் வாய்க்குள்ள வச்சு கடைசி அவனை அடித்து கொன்றுவாங்க. இதை தாங்கிக்க முடியாத அதாவது போலீஸ்காரனோட பையன்தான். அவன் ரொம்ப அழுவான். அவன் ஒய்ஃபும் ரொம்ப இதாகிடுவாங்களா, அவன் அது தாங்க முடியாமல் ரொம்ப இதாகுவான். அவன் ட்ரெஸ் சீன்லாம் நடக்கும். அதில் ஹீரோயின்லாம் வந்து போயிருப்பா. அவன் அம்மா வந்து ரொம்ப ஒரு மாதிரி புத்தி பதிலிச்ச மாதிரி அழுகாமல் அப்படியே இருப்பா. அதுக்கப்புறம் போலீஸ் கேஸ் ஆனோடனே அவன் வந்து ஹையர் ஆஃபீஸில் சொல்லுவான், இந்த மாதிரி பசங்க வந்து போதை பொருளாக இது பண்ணி வாழ்க்கைக்கு தொலைச்சிக்கிறாங்க, அதில் பாதிக்கப்பட்ட ஒரு பையனோட அப்பாவா நான் பேசுகிறேன், நான் இதுக்கு ஒரு ஸ்டெப் எடுக்கட்டுமா சார்வாங்களா, அதெல்லாம் நீ எதுவும் எடுக்க முடியாது, உன்னால் எதுவும் பண்ண முடியாத மாதிரி அந்த போலீஸ்காரன் எதுவும் பண்ண வேணான்டுவான். இதை மனசில் வச்சுக்கிட்டே இருந்து அந்த போலீஸ்காரன் தான் ரிவெஞ்ச் எடுக்கான். எப்படி எடுக்கானா, சிட்டுக்கிட்ட சப்போர்ட் வாங்கிட்டு இந்த மாதிரி ஒரு பிக் டீலர் எனக்கு தெரியும், நீ வர்க்கீஸ்ட்டை கொடுத்தா அவன் எப்படி ஏமாத்தான் செய்வான், என்னோட பர்மிஷனாக எதுவுமே விற்க முடியாது, நானும் டீல் வச்சுக்கலாம், அவனை போட்டு தள்ளிடு அப்படிவாங்களா. அதே மாதிரி வர்க்கீஸோட அம்மாவே கொண்டிருப்பாங்க சீனில், அவளையும் கொண்டிருப்பாங்களா. நம்ம போலீஸ்காரன் பேச்சு கேட்டு தான் சிட்டு வந்து எல்லாருமே கொண்டிருப்பான். கடைசி இதுதான் நம்ம ஃப்ளாஷ்பேக் ரிவிலாக காட்டுவாங்க. ஃபஸ்ட்டு வர்க்கீஸை அவங்க அப்பாவோ அம்மாவோ ஃபேமிலி மெம்பர்ஸு, அடுத்து அவங்க தம்பிங்க, அதுக்கப்புறம் வர்க்கீஸ் அம்மா, அடுத்து வர்க்கீஸோட ஃப்ரெண்டாக கூட இருக்கலான்னு மாதிரி காட்டுவாங்க. இந்த மாதிரி ஒன் பை ஒன்னாக காமிச்சிட்டு கடைசி போலீஸ்காரனோட மாஸ்டர் பிளான் தான். அதுவும் அவன் நல்ல விஷயத்துக்காக தான். இந்த மாதிரி போதைப்பொருள் வந்து குழந்தைங்க, ஸ்கூல் பிள்ளைங்க எல்லாரோட லைஃப் இஸ் வாழாக்குது. ஏன்னா 13 வயசில் பழகிட்டாங்கன்னா அது யங்ஸ்டர் ஆகும்போது அதே பழக்கமாகி அவங்க வாழ்க்கையே ஸ்பாயில் ஆகிடுது அப்படிங்கிற மாதிரி சொல்லி அதை தடுக்கிறதுக்காக தான் இவ்வளோ பெரிய ரிவெஞ்ச் வந்து அந்த போலீஸ்காரன் எடுத்துருப்பான். அதுக்கப்புறம் ஸ்டேஷனை விட்டு அவங்க அப்பாவும் பொண்ணு வெளியே வந்தோடனே அவங்க அப்பா வந்து அவங்க அம்மாவுக்கு ஃபோன் போட்டு கேட்பாங்க, இந்த மாதிரி பாக்ஸில் வந்து கொக்கைன் இருக்கா, அதை எடுத்து வச்சு நம்ம போலீஸ்கிட்ட கொடுத்தா நம்ம ஃப்ரீயாக இல்லாமாங்க. அதை கேட்டு அவங்க அம்மா சொல்லுவாங்க, நான் பொருளெல்லாம் ஒதுக்கும் போது அதெல்லாம் கையெல்லாம் கடையில் போட்டுட்டேன், அந்த மாதிரி ஒரு மாதிரி ஸ்மைலாக சொல்லி முடிச்சுப்பாங்க. அடுத்து அவங்க எல்லா திங்ஸும் எடுத்துகிட்டு போயிட்டு வீடு ஷிஃப்ட் ஆயிடுவாங்க. போலீஸ்காரனா இது எல்லாத்துக்கும் மாஸ்டர் பிளான் மாதிரி காமிச்சிட்டு படத்தை முடிச்சிருவாங்க.